ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்காட்டிக் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. அதான் எடுத்துட்டு வரேன்ல. நீ போய் தூங்கு. சரி, நான் அப்போ போய் தூங்கவா? நீங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க எல்லாத்தையும் கழுவிடுங்க. ஓ, நாங்க கழுவிக்கிறோம். சரி, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து சரி பண்ணிட்டு காலைல வந்து சொல்லுங்க. நம்ம ஒன்னா வேலை பார்த்தா சீக்கிரமா முடிக்கலாம். நம்ம வேலை சீக்கிரம் முடிஞ்சிட்டாலும் இங்க இருக்க சாருங்கெல்லாம் நல்லா இழுத்து போத்திட்டு தூங்குறாங்க. நம்ம தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அனாதையா பிறந்துட்டோம்ல. எனக்கு இங்க இருக்கிறவங்களோட ஜெட்டி பண்ணி நான் துவைச்சு போனாலும் ஒன்றும் அவசியம் இல்லை. அப்புறம் எதுக்கு நீங்க உட்காந்து கஷ்டப்படுற? தேவையில்லாம பட்னி கண்டு சாகாம இருக்கணும்ல. எலும்பு முறிய வேலை செஞ்சா கழுத்து வரைக்கும் சாப்பிடலாம். எலும்பு மட்டுமா முறியுது? எல்லாமே தான் முறியுது. ஐயோ டேய், நீ நல்லா யோசிச்சு பாரு. இந்த ஆசிரமத்துக்கு எவ்வளவு பேர் நிறைய காசு கொடுக்குறாங்க. அதோட பலன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கா? அந்த செம்பூதண்டா எல்லாத்தையும் எடுத்துடுவாரு. நீங்க வேணா பாருங்க, நான் அந்த ஆளை ஒரு வழி பண்றேனா இல்லையான்னு. என்னது நீயா? அந்த ஆளு ஒன்னு எதுவும் பண்ணாம பாத்துக்க. நம்ம ஒண்ணு பண்ணலாம். நம்ம ஒரு யூனியன் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன யூனியன்? ஹோம் கேர் அனாதை யூனியன். அப்படி பண்ணா செம்பூடோ கையிலடா எல்லாரோட முடிவும் இருக்கும். நம்மளடா கேட்க யாருமே இல்லையே. டேய், எங்க அப்பா யாரு அம்மா யாருன்னு எனக்கு தெரியும்டா. நான் சொல்லட்டுமா? அப்பா ஒரு ஆம்பளை, அம்மா ஒரு பொம்பளை. நானே உங்களுக்கு குப்பை தொட்டில இருந்து தான் கிடைச்சனா. உன் மேல அடிக்கிற நாத்தம் சும்மா ஒன்னும் வரல போல. ஐயோ, தாங்க முடியல. டேய், சோப்ப குறா. டேய், இங்க குறா. ஏய், அந்த துணி நல்லா துவைடா. டேய், சீக்கிரம் அப்படி போடா. நான் யாருன்னு தெரியும்ல, செம்பூதம். குளிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வைடானா ஓ சௌகரியத்துக்கு எடுத்து வைப்பியா? அப்பா அம்மா இல்லாத உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் எப்படி பணிய வைக்கணும்னு எனக்கு தெரியும்டா. எல்லாரும் இதை நல்லா பாத்துக்கோங்க. நாளைக்கு நீங்களும் இப்படி பண்ணீங்கன்னா இதுதான் நிலைமை. என்ன பண்ற? டேண்டா பொடி போடா. என்னடா பண்ற? தண்ணி பல்ல சீக்கிரம் கண்ணி எரியுது. விளக்குடா போடா. ஊத்துறா போலாம். ஏய், இந்த ஜக்க பொடி டக்குன்னு. இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பலாம். கிளம்புடா. ஜோஜி, எடா ஜோஜி, ஏந்திரா. அந்த கருபூதம் முன்னதா தேடிக்கிட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. பாவம் அந்த பையன் கல்லுப்புல முட்டி போட்டு ரொம்ப நேரம் ஆகுது. செம்பூதம் மனசாட்சியே இல்லாதவன். ஒரு கரும்பூதம், ஒரு செம்பூதம். கொஞ்ச நாளாடா பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றேன்னு பாரு. கவனமா இரு, என்ன நடக்கும்னு தெரியும்ல. ஜோஜி, பயப்படாத. ஜோஜி. டேய் ஜோஜி, உனக்கு மாத்திரம் பொழுது விடியல. எந்திரா.
நேத்து ராத்திரி லேட்டா தான் படுத்தேன், என்னால முடியாது. முடியலன்னா கஷ்டப்படாத, நான் போய் தாலாட்டு பாடுறதுக்கு ஆளை அனுப்பி விடுறேன். போலாம். இவனுங்கள திமிரு பிடிச்சவனுங்க. ஐயோ இவனுங்கள ஐயோ துணிய தூக்குறா. எங்க போனா அந்த திமிரு பிடிச்சவன்? முன்னாடி போனா. கையில கிடைச்சா எங்க போனா? எங்க போனா அவன்? எந்திரியா எந்திரியா. எங்க ஒளிஞ்சிருந்தாலும் அவனை தூக்கிடலாம். அதெல்லாம் பாத்துக்கலாம். ஓடி முடிச்சு வந்து ரூம்ல தானே படுக்கணும், அப்ப தூக்கிடலாம். முட்டாள், அவனை அப்படி தூக்குறது இல்ல. என்ன? அவனை எங்க பாக்குறோமோ அப்ப நான் ஓகே சொல்லுவேன். எப்ப நான் ஓகே சொல்லணும் அப்ப அடிக்கணும். ஓகே. தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? கிணத்துல இருந்து நினைக்கிறேன். கிணத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ? கிணறு இடியறதுக்கு முன்னாடி நாம கிளம்பிடலாம். ஓகே. ஐயோ என் கை போச்சு. அவன் கையில கடிக்கிட்டு அவனுக்கு இருக்கு. கண்ணம் வலிக்குது. சவுந்தரி எங்க இருக்கிற வந்துச்சு? பேப்பர்ல படிச்சோம்ல சிகப்பு மலர், அதுவா இருக்கும். இந்த ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது மிளகா மலைன்னு கண்ணு போச்சு. ஏன்டா திறந்த? ஊதுரா ஊதுரா, என் கண்ணுல ஊதுரா. மிளகா தண்ணி கண்ணுல ஊதுரா. போடா. என்ன பண்ணணும்? யாராச்சும் இந்த ஆணி எடுத்து விடுகிறா. பேப்பர் படிக்க இதுவான நேரம் கழட்டுறா. சட்டை இல்ல கழட்ட சொல்ல. இழு இழு நல்லா இழு. இழுடா. இன்னைக்கு சட்டை
அப்படிதான் டேய், சூப்பர்டா டேய், அப்படிதான் அப்படிதான் டேய், அப்படிதான் ஜாலி. வாடா இங்க. அவ்வளவு திமிர ஆயிடுச்சு அவனுக்கு விடுங்க. திருகி போட்டானே. ஐஸ் கட்டில போடா. இப்படி வச்சாத. சரியா? விடுடா அப்படி. இந்த வயசுல எங்க போயிருப்பான்? வா அங்க போய் பார்க்கலாம். டேய் எங்கடா ஓடுற? நில்றா. டேய் அண்ணா இங்க ஒரு பிள்ளை பாத்தீங்களா? நான் தான் பிள்ளை, சிவன் பிள்ளை. அது இல்ல, ஒரு சின்ன பையன். அதான் என் பையன் ராமன் பிள்ளை. இது ரெண்டும் கிடையாது, வேற ஒரு பையன். இன்னொரு புள்ள வேணான்னு தான் என் பொண்டாட்டி சொல்லியிருக்கிறா. ஐயோ அண்ணா, இங்க ஒரு பையன் ஓடி வந்தானா? டைம் வேஸ்ட் பண்ணாம போயா. சரி வா அங்க போய் பார்க்கலாம். டிடி பாத்து போடா. சாக்குக்குள்ள என்னன்னு கேட்டா என்ன சொல்றது? உன்னாக்குன்னு சொல்றா. உன்னாக்கா? டேய் உன் தலையில இருக்கிறது சொல்ல, சாக்குல இருக்கிறது சொன்னேன். புரிஞ்சுதா உனக்கு? வந்தாச்சு. இது வேற.
ஐயா, உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த எண்ணெய் தாண்டா அடிச்சுக்கணும். 10-15 கடையை திறந்தும் இன்னும் முழுசா தொழில கத்துக்கல. வேகமா வேகமா சீக்கிரம் பண்ணுங்க. இது பழம் கிடையாது, பூட்டு. ஒண்ணு போட்ட நான் பாரு பரதேசி பையில. இவ்வளோடு இருந்துட்டு வாய பேசுற, எட்டு ஒரு விட்டுருவேன். பார்த்து அருடா. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? யாராவது வராங்களா? சீக்கிரம் அறுத்து தொலைடா. யாரா உள்ள? நான் போலீஸ் இல்ல, திருட திருட திருட. துப்பாக்கி அந்த பக்கம் இருடா. நீ யாருடா? நீங்க யாரு? நான் திருட. போலீஸ் போலீஸ். அது குடிக்கிறியா? இது பொம்மை துப்பாக்கி. இங்க வா. இதை யார்கிட்டயும் சொல்லிடாத. ஐயோ, இந்த பையன் யாரு? புதுசா இருக்கு. தம்பி இல்லடி, பெரிய திருட. அப்ப சரி, ஆட்டைய போறதா உங்க வேலையா? இத நான் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன். டேய் டேய் டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஏய், என்ன பத்தி சொல்லு. இங்க இருக்கிறது யார் தெரியுமா? பெரிய குடும்பத்துல பிறந்தவரு, ரொம்ப அந்தஸ்துள்ள அழகான ஆளு. ஆனா எவ கூட வாடுறதுக்கு தகுதி இல்லாத ஆளு. நான் ஏதோ விதியேன்னு இந்த ஆளை கூட வச்சு சுத்திட்டு இருக்கேன். ஏய் ஏய், எங்க தனியா என்ன வேணும் சொல்லு. இந்த மாதிரி சின்ன பையன் முன்னாடி ஏதோ சொன்ன. ஐயோ, ரொம்ப யோக்கியமான ஆளு. வை 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 வை. எங்கிட்ட நீ உன் வேலை கிடையாது. போலீஸ் கூப்பிடுவேன். ஐயோ, நிம்மதியா திருட கூட முடியல, தொல்லை பண்றாங்க. ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? ஆமா, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? நான் பூட்ட அழுக்காம உள்ள வந்தேன். அது எப்படி? இவன் நம்மளோட பெரிய திருட. இவனை நாம தூக்கிடலாம். இவங்கிட்ட இருந்து நிறைய நாம கத்துக்கணும். அப்ப இந்த பையனை பிடிச்சி ஏதாவது பண்ணுங்களேன். அதுக்குள்ள ஏதாவது தேத்த முடியுமான்னு பாக்குறேன். அடே, கோணி எடுத்துட்டு வாங்கடா. இப்படி அடிபட்டுச்சு. அது ஒரு ஆக்சிடென்ட். ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. குடு. வாடா கண்ணா, போலாம். இதெல்லாம் இனி காய வச்சு எடுத்து. டேய் பசங்களா, சீக்கிரம் சீக்கிரம் வேலை பாருங்க. அது அங்கேயே வையே. டேய் டேய், சீக்கிரம் கிளம்புங்க, போலாம். அப்ப நீங்க திருடங்க மட்டும் இல்ல, பிச்சை கூட எடுக்கிறீங்களா? பிச்சைக்காரன் ஓ அப்பா. நாங்க எல்லாம் கெத்த ஆட்டையை போடுறவங்க, பிச்சைக்காரங்க இல்ல. திருடி தான் கௌரவமா வாழ்றீங்களா? டேய் பொடியா, இங்க பாரு. நாங்க சொன்னது கேட்டா போதும், ஒழுங்கா வேலையை பாரு. ஐயோ ஐயோ, எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு. சொல்றது புரியுதா? போலீஸுக்கு தெரியாத இடமா பாக்கணும். போலீஸ் வந்தா ஓடி ஓடியே ஒரு இடம் இருக்கு. அது எங்கடி? லாக்கப். 3 வேளை நல்லா சோறு கிடைக்கும்ல. அப்பன அனுப்பு. அது என்ன? அங்க இருந்து தானே வந்தோம். எப்போ அங்கே இருக்க முடியுமா? அண்ணா, நான் ஒரு சந்தேகம் கேட்கணுமா? உனக்கு என்னடா கண்ணா உங்க சந்தேகம்? அப்பா யாருன்னு கேட்பான். அவன் சின்ன பையன் தானே, அதெல்லாம் புரியல, அவ்வளவுதான். அது எனக்கு முன்னாடியே புரிஞ்சு போச்சு. அப்புறம் உங்களுக்கு சொந்தமா இடம் இல்லையா? நிரந்தரமா எங்களுக்கு இடம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சவுத் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல 10 சென்ட், கோயமேடு பஸ் ஸ்டாண்ட்ல 8 சென்ட், ஆல்பா காலேஜ்ல எத்தனை சென்ட் இடம் வேணும்னு கேட்டப்போ வேண்டான்னு சொல்லிட்டு வந்தவன் நானு. என்ஜிஓ என் வக்கீல். இந்த பையன் பெரிய கேடின்னு நினைக்கிறேன். பார்த்து இவனை கூட்டிட்டு போனா நமக்கே வேட்டு வச்சிருவான். ஏண்டி, இவன் மத்தவங்க மாதிரி முட்டாள் கிடையாது. 10 வயசு அதிகம். என்னது? அட, தலையில அதிகமா இருக்கும்னு சொல்றேன். முடியா? அப்ப மொட்டை அடிச்சு விட்டுற வேண்டியதானே? முடி இல்லடி, மூளை மூளை. ஓ, உங்களுக்கு இல்லாதது. இவனுக்கு நாம கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா நம்ம பிசினஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும். ஒரு சில நேரத்துல நல்லா யோசிக்கிறீங்க. இங்க பாருடா, இனிமேல நீங்க 4 பேரும் ஒன்னா இருக்கணும். 4 1 5 இல்ல. ஐயா, ஒண்ணுன்னா ஒன்னா இருக்கணும்னு சொன்னேன். கொஞ்சமாவது மூளை இருந்தா தான். நாங்கள கஷ்டப்பட்டு உழைக்கிற கம்பெனி இது. நாங்க இங்க சொல்ற வேலைய, அது தப்பா இருந்தாலும் மோசமா இருந்தாலும் வசூலாகிற காசெல்லாம் என்கிட்ட கொடுக்கணும். அதுல உனக்கு கமிஷன் தருவேன். அது தப்பு இல்ல. என்னது கமிஷனா? வேணானா விடு. இவனுக்கு கமிஷன் சரி, வேண்டாம். இங்க பாரு, வெயில் அடிக்குதே. எல்லாத்தையும் எடுத்து வைங்களா? நான் வண்டி டேய் எடுத்து பையா, இத எடுத்து வையே. வாழ்றதுக்காக நிறைய வேலை பார்த்துட்டேன். அது எல்லாத்தையும் பண்ணிட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி நிக்கிறேன். கடைசியில எதையாச்சும் ஒண்ணு பண்ணி பொழைக்கலான்னு பஞ்சர் பிரதர்ஸ்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கேன். இதுல நான் பொழைச்சிக்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. மாடு சாணி போட்ட மாதிரி அப்படி போயிட்டே இருக்கணும். அப்ப மாட வாடகைக்கு எடுக்கலாம். வா.
கடவுளே, எப்படியாவது ஒரு 4-5 வட்டி மாட்டிக்கணும். ஒன்று, 2, இங்க ஒன்று போடு. 3. இது மாடோட சனியா இல்லை எரும மாட்டு சனியா? இங்க போட சொல்லி தான் உனக்கு வாத்தியாருக்கு வேலை கொடுத்துருக்காரு. பேசுறத நிறுத்திட்டு முதல்ல அள்ளி குடுறா இவனை. கப்பகஞ்சி, கேப்பகளி, கப்பகஞ்சி. ஒரு வண்டியும் காணோம். வண்டியில வரவங்கள கேன்வாஸ் பண்றதுக்காக ஜாக்கி எங்க இருக்கான், அவன் பாத்துக்குவான் எல்லாம். நீ வா. கப்பகஞ்சி, கப்பகஞ்சி. இந்த டிரைவருங்கெல்லாம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நாங்கெல்லாம் எப்படிதான் பொழைக்கிறது கடவுளே? போலீஸா? சரி பாத்துக்கலாம். என்னையா ஆச்சு இதுக்கு? இப்ப என்னையா பண்றது? நான் என்ன பண்றது? என்னாச்சு சார்? பஞ்சர். பஞ்சரா? இங்க பஞ்சர் ஆனது சரி, இல்லாட்டி பக்கத்துல ஒரு பெரிய ஏரி, அதுல போய் பஞ்சர் ஆகி உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதான் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ, இப்போ உங்களுக்கு பஞ்சர் ஓட்டணும்னா 10 கிலோமீட்டர் தள்ளி தானே பஞ்சர் கடையே இருக்கு. என்ன பண்ணுவீங்க சார்? இந்த ஸ்டெப்னி இல்லாட்டி பரவாயில்ல, பஞ்சர் ஆன டயருக்கு பதிலா ஸ்டெப்னியை மாத்தி ஸ்டெப்னியும் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் அந்த 2 டயரையும் நீங்க தான் உருட்டிக்கிட்டு பஞ்சர் கடையில கொண்டு போய் நிக்கணும். சூப்பரா பஞ்சர் ஓட்டுற டீம் ஒண்ணு இங்க இருக்கு, நான் போய் கூட்டிட்டு வருவா. நான் எஸ்கார்ட் போகணும். நீங்க எஸ்கார்ட் போங்க, எங்க வேணா போங்க, எனக்கு தேவை காசு தானே. நான் போய் கூட்டு வரேன் சார். இன்னைக்கு தான் முதல் நாள், இன்னைக்குன்னு பார்த்து ஒரு வண்டி கூட பஞ்சர் ஆக மாட்டேங்குது. இந்த பிசினஸ் இழுத்து மூடணுமோ? நீ எங்கடா சாணியை போட்ட? ஐயா, நான் போடல, மாடு தான் சாணி போட்டுச்சு. அட அது இல்லடா, ரோட்ல தானே சாணியை போட்ட நீ. ஆமா, ஆட்டோ ரிக்ஷால இருந்து பெரிய பெரிய லாரி வரைக்கும் பஞ்சர் ஆவளவுக்கு சாணி போட்டிருக்கேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த வண்டியில ஒரு தடவை போய் பாருங்க. முத வண்டியே நம்ம வண்டி பஞ்சர் ஆகணும், அப்படித்தானே? வாத்தியாரு, என்னடா வேலை வந்துருச்சா? ஒரு ஜீப் வந்திருக்கு, நான் உங்களை நிப்பாட்டி வச்சிருக்கேன், சீக்கிரம் வாங்களேன். பஞ்சர் பிரதர்ஸ் ஜீப்ல இருக்கா? ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. யார் போய் கஸ்டமர் யாருன்னு பார்க்கலாம். போலீஸ் ஜீப் அத முன்னாடியே சொல்லலையடா முட்டாளே. இதுல என்ன வாத்தியாரே, அவங்களும் நம்மள மாதிரி தானே. முதல் வேலையை அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிப்போம், நல்ல ராசியா இருக்கும், உடனே ஆரம்பிப்போம். குட் மார்னிங் சார். சார், இவர்தான் நான் சொன்ன ஆளு. பஞ்சர் பிரதர்ஸ் நல்லா இருக்கு. ஆமா சார், இவங்க ஹைவேல மட்டும் பார்க்கக்கூடிய மொபைல் ஒர்க் ஷாப். இதுல முக்கியமான விசேஷம் என்னன்னா, ரோட்ல வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா நாங்க ரோட்டுக்கே வந்துருவோம். காட்டுல வச்சு பஞ்சர் ஆனா நாங்க காட்டுக்கே வந்துருவோம். வீட்ல இருக்கும்போது பஞ்சர் ஆனா நாங்க வீட்டுக்கு வந்துருவோம். தண்ணியில பஞ்சர் ஆச்சுனா இவங்க அப்பா வருவான். பஞ்சர் எங்க இருக்கோ அங்க இருப்பாங்க பஞ்சர் பிரதர்ஸ். அப்புறம் இந்த பஞ்சர் பிரதர்ஸ்ங்கிறதே நான் இல்ல எங்க வாத்தியார். பிரதர்ஸ் ரெடி, வேலைய ஆரம்பிக்கலாமா? அவர் பத்துப்பா சார். நீங்க ஏன் கால் வலிக்க எங்கே நிக்கிறீங்க? போய் டீ குடிச்சிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். வாத்தியாரே, அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வியாபாரத்துல என்னுடைய ஷேர் எனக்கு கரெக்டா வந்துடணும். ஷேரா? ஏண்டா ஊரு முழுக்க கல்லெட்ரி படிச்சிட்டு இருந்த ஓ வண்டிக்கு போலீஸ்காரங்க இந்த வண்டியை எடுத்துட்டு ஊரை சுத்திட்டு உல்லாசமா ஆர்டிஓவும் இதுல டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வண்டி ஓடுறதை விட ஓடாம இருக்கிறதே நல்லதுன்னு என்கிட்ட வந்து நின்ன ஒன்ன ஊருக்கு ஒதுக்குப்புறமா எவனுமே வராத இடத்துல பஞ்சர் கடை வச்சுக்கிட்டு பஞ்சர் கூட ஒட்ட தெரியாம இருந்த இந்த பண்ணாடைய கையில வெறும் 500 ரூபாய வச்சுக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு என்ன பிசினஸ் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த இந்த ஒரு பரதேசியையும் கூட்டிக்கிட்டு பஞ்சர் பிரதர்ஸ் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன்னா என் மூளையில என்ன இருக்குன்னா குணாக்கா இருக்கும். இல்லடா, நீ கேட்ட 50% ஷேர் நீ எனக்கு தாண்டா கொடுக்கணும். ஓகே சார், எல்லாம் சேர்த்து 150 ரூபா. அப்புறம் நீங்க போலீஸ்காரரா இருக்கனால ஒரு 50 ரூபா குறைச்சிக்கிறேன். என்னடா போதும்? அப்ப 100 ரூபா. 200 ரூபாயில இருந்து 50 ரூபா கம்மி பண்ணிருக்கேன். 150 ரூபா கொடுங்க. பஞ்சர் ஒட்டினதுக்கும் காசு கம்மி பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. அப்ப நான் வரேன். காசு இது வரைக்கும் எங்காவது எப்பாவது போலீஸ்காரங்க காசு கொடுத்து கேள்விப்பட்டிருக்கிறியா? இல்ல சார், ஒரு மாசம் வேலை பார்த்து சம்பளம் கிடைக்கலனா எப்படி இருக்கும்? அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். ஓ, லஞ்சமா? சரி. ஏண்டா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன அள்ள வச்சிட்டு இருக்க காலங்காத்தால புதுசா ஆரம்பிச்ச முதல் கஸ்டமர் கிட்டே நம்ம பணம் போச்சு. வீட்டுக்கு எப்படி வாடகை கொடுக்கறது? உங்க 3 பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு வீட்டை பிடிச்சிங்க. நான் தான் அனாதையாச்சே.
சரி பிரதர்ஸ் கெட் ரெடி, லொகேஷன் ஷிஃப்ட். ஈஸ்வரா, பையன் லெட்டர் அனுப்பியிருக்கான் போல. ஆமா லெட்டர் தான், ஆனா காசு மட்டும் வரல. இதுவும் பழைய மாதிரி தான். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. உங்ககிட்டயா? என்கிட்ட இல்ல, வாத்தியார்கிட்ட. கடையா மூடி இருக்கு. எப்படி இழுத்து மூடாம இருப்பாங்க? டீ குடிக்கிற நம்ம தானே. சும்மா குடிக்கிறது இல்ல, ஏமாத்தி குடிக்கிறது. உள்ள போயிடலாம். ஐயோ அம்மா, அந்த கேசவ ஐயாவுக்கு இந்த ரூம்ல இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவருக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க. அதனால தான்டா அவர் இங்க இருக்கிறாரு. பசங்க அப்பா வாயிட்டா அப்பா எல்லாம் சப்ப தான்டா. என்னது? உன்னை பத்தி இல்லடா. அப்புறம் இன்னைக்கு எங்கடா அப்ளிகேஷன் போடுற? இது ஃபுட் இன்ஸ்பெக்டருக்கான அப்ளிகேஷன். சூப்பர். ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாத நீ எப்படிடா ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஆவ? இந்த ஃபுட்டுக்குள்ள இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா? ஆமா, ஃபுட் அதிகமா சாப்பிடுறது தான் ஃபுட் இன்ஸ்பெக்டர். அப்படின்னா நீ ஃபுட் ஐஜி ஆக வேண்டியதானே? அப்புறம் இந்த அப்ளிகேஷன் வேலையெல்லாம் எப்படா நிறுத்த போற? பாஸ் அண்ணா, இது என்னோட கடைசி அப்ளிகேஷன். ஐயோ, இதுவும் எனக்கு கிடைக்கலன்னு வைங்க. விஷம் குடிச்சிருவியா? விஷமா? அடுத்த அப்ளிகேஷன். இவன நாத்தம் உனக்கு ஒண்ணு வரலையா? எனக்கு பழகிடுச்சு. டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த நாத்தம் முடிச்ச பாட்டுல இங்க வைக்காதன்னு? கப்பு தாங்க முடியலடா. என்னது? இது என்ன உன் வீடா? உங்களை மாதிரி நானும் 10 ரூபா கொடுத்து இந்த வீட்டுல நான் வாடகைக்கு இருக்கேன். இந்த ஸ்மெல்ல நீங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். உன்னை கப்புன்னு ஒண்ணு சும்மா கூப்பிடல, இந்த சத்திரத்தை எல்லாம் ஆக்கிடுவ நீ. இந்த மருந்து அடிச்சதுனால தேங்காய் முளைச்சதுன்னு கேள்விப்பட்டேன். அதை நான் பண்ண தப்பு தான். மருந்து மாறி போச்சு. தென்னை மரத்துக்கு அடிக்க வேண்டியது அடிச்சிட்டாங்க. அப்புறம் மாச வாடகை கேட்டு ஹவுஸ் ஓனர் ஆள் அமைச்சிருந்தாரு. 5-6 வண்டி மொத்தமா பஞ்சர் அவுட்டுண்டா, வாடகையை மொத்தமா கழிச்சிருவோம். இல்லாட்டி அடிச்சு வெளியே அமைச்சிருன்னு சொல்ல சொன்னாரு. எதனால தேர்ந்தெடுத்த 1001 கேள்விகளுக்கு தேர்ந்தெடுக்காத 2000 பதில்கள் கொண்ட இந்த புத்தகத்தை பாருங்க. காக்கா கருப்பாவும் கொக்கு வெள்ளையாவும் இருக்கிறது எதனால? ஜெயசுதாஸ் எதனால தாடி வளர்க்கிறாரு? விஜய் எதனால தாடி வளர்க்க மாட்டேங்கிறாரு? சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவுக்கு வந்தது எதை பார்த்து? நீ உருப்படாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு இப்ப புரியுது. நாளைக்கு பஸ்ல போற புள்ளைய எப்படி ஏமாத்தணுங்கிற அது புரிஞ்சுது. நீ வாடகை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த புக்கை யாரும் வாங்காததுனால. இன்னும் இவன் கழுத்தை எவனும் பிடிக்கலன்றத எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஏய், உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நாளையில இருந்து எவனும் வாடகை கொடுக்கலன்னா நான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். ஓனர் வந்து என் கழுத்துல கயிறு மாற்ற அளவுக்கு வச்சுக்காதீங்கடா. டேய், அப்புறம் அந்த டீ கடைக்காரர் பையன் கணக்குல நல்ல மார்க் எடுத்துட்டதா உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நீங்க டீ வாங்கி கணக்கு எழுதி தான் அவன் கணக்கே கத்துக்கிட்டானா. ஏய், சிரிக்காதீங்கடா. நீ மட்டும் வாங்கி குடிச்சல, காசு கொடுக்கலனா நாளையில இருந்து டீயை தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அட கடவுளே, டீ கடை கணக்கு இங்க வாடகை. பிரதர்ஸ், ரம் இருக்கா? வாங்க போய் அடிப்போம். ஆரம்பிக்கலாம். சாரி கமா புரியுதா? சாப்பாடு தாமா புரிஞ்சுதா? சாப்பாடு தாமா, சாப்பாடு தாமா, பைசா தாமா, பைசா தாமா. அடுத்தது ஆரோகணத்துல பாடணும். சாப்பாடு தாமா. சபாஷ். இனி அவரோகணத்துல பாடணும். பைசா தாமா. டேய் சோமா, உன் தாமா சரியில்லை, எழுதுறே. நீ நல்ல சொரத்தோட பாடணும்டா, இல்ல ஒண்ணும் கிடைக்காது உனக்கு. சாப்பா சாப்பா சாப்பா. அட, அந்த கட்டை கொஞ்சம் குடுக்குறீங்களா இல்லையா? உட்கார, நீ எழுதுறா. சாப்பா சாப்பா. இதுக்கு மேல நீயே பாடு. சரிக சரிக சாப்பாடு கொடுங்க அம்மா. சரிக சரிக சாப்பாடு தாமா. உன் சங்கதி எல்லாம் சரியா இருக்கு, ஆனா உன் அம்மா சரியில்லை. டேய், கழுத்து வரைக்கும் தண்ணியில நின்னு சாதனம் அட, பண்ண. சாதனம் இல்ல மனுஷா, சாதவம். என்னது? சாதவம். அதான். இனி ஒவ்வொருத்தரும் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை பத்தி தான் அடுத்த பாடம். முஸ்தபா பிரசன்ட். ஸ்டாண்ட் அப். எழுதுறீ. டேய், நீ நாளைக்கு பஸ்ல கார்டியாலஜிஸ்ட். அப்படின்னா என்ன? இத பஸ்ல கார்டை வச்சுட்டு போற ஆளுங்களை பாத்திருக்கல, அதான் கார்டியாலஜிஸ்ட். சொல்லு. கார்டியாலா? கார்டியாலா? கார்டியாலஜிஸ்ட். என்னடா முழிக்கிற? கேட்டு கத்துக்கடா. நீ உட்கார்ற. ரவனை ட்ரெயின்ல பாட அனுப்பலாம். எழுதுறா. அப்ப நீ அங்க போய் என்ன பாட போற? ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது. பரவாயில்ல, இது கன்னியாகுமரி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கேரளா, மலையாளம் தெரியணும். ஓ, மலையாளத்துல எப்படி பாடுறது? இப்படி பாடலாம். കായലരികത്ത് കല്ലെറിഞ്ഞപ്പോൾ വളക്കിളിക്കിയ സുന്ദരി വളക്കിളി രി ഗ മ.
அப்ப வண்டி பாம்பே பண்ண ஹிந்திக்கு என்ன பண்றது? அதுக்கு முன்னாடி போலீஸ் அப்பா பிடிச்சிடும். என்ன ஒரு அறிவு! இந்த பாம்பே போற ஐடியா முன்னாடியே வந்திருந்தா அங்கேயே போய் பிச்சை எடுத்திருக்கலாமே. என்னையா நீ? அப்ப எனக்கு அறிவே இல்லைன்னு தான் சொல்ல வரியா? சத்தியமா அதுதான் உண்மை இல்லப்பா. என்ன சொல்ற? உண்மையை சொல்றியா? நீ உண்மையை சொல்றியா? இந்த குழந்தைங்க முன்னாடி வச்சு உண்மையை சொல்றியா? இந்த விஷயம் பசங்களுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா இல்ல நான் என்ன பண்ணுவேன்? உன்னை அப்படியே அடிச்சு இங்க பாரு, உன் விளையாட்டு என்கிட்ட வச்சுக்காத அவ்வளவுதான். இந்த மகேஸ்வரி கிட்ட வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் உன்னை. ஐயோ எடுத்துக்கிட்டு ப்ளீஸ். இப்ப பாரு, மாட்டியா உன்னை? எங்க? ஐயோ அவன் தப்பிச்சு ஓடுறான். டேய் டேய் நில்றா. யோ ஓடி போய் புடி. டேய் நில்லுடா. நீ எங்கடா போற? நான் பாட்டுக்கு போறேன். பாட்டுக்கு போறியா? பாட்டு டான்ஸ்க்கெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். உனக்கு கரெக்டான வேலை திருட்டு தான். நான் திருட மாட்டேன். நான் திருட மாட்டேன். சும்மா அவனை பயமுறுத்தாத. நீ திருடு போகவே வேண்டாம், கூட இருந்தா போதும். இவர யாரு நினைச்சிட்டு இருக்க நீ? பாக்க கம்பீரமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா வடிகட்டினா முட்டாளே. புரிஞ்சுக்கோ. என்ன நான் சொல்றது புரியுதா? கான்ஃபிடென்ட். சாரி. சரியா? சரியான்னு கேட்டேன். சொல்லு சொல்லு. சரி போ. நாளைக்கு உனக்கு ஸ்பெஷல் டியூட்டி தர போறேன். போய் படுத்து தூங்குடா. சும்மா அறியா அவன் போவான். நாளைக்கு அவன் கொடுக்கிற பர்ஃபார்மன்ஸ மட்டும் பாருயா. நில்லுங்கடா. கவனமா இருக்கணும். போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாது. மாட்டினா என்ன ஆகும்? மாட்டினா கம்பி எண்ண வண்டி வரும்டா. அப்புறம் வெறும் கையோட யாரும் திரும்பி வரக்கூடாது. ஏதாவது பொருளை எடுத்துட்டு வர. நல்ல காஸ்ட்லியான பொருளை எடுத்துட்டு வாங்க பசங்களா. நீ எங்க போற? சொல்லுவான். நான் ரயில்வே ஸ்டேஷன். தலையில கட்ட துண்டு வச்சிருக்கல, வீடு கட்ட எடுத்தியா? சரி போ. நல்லபடியா திருடணும்னு வேண்டிட்டு பாப்பா. போ, பாத்து பாத்து. நீடா? அது ஹோட்டலு. ஹோட்டலுக்கா? அங்க சாப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. கலெக்ஷனை கரெக்டா கொடுக்கணும். துளி துளி போ, துளி துளி போ. நீ? நான் மார்க்கெட்டுக்கு போறேன். காய்கறி எல்லாம் பார்த்தா விட்டுறாத. ஃப்ரெஷ்ஷா கரெக்டா எடுத்துட்டு வந்துரு. ஆல் தி பெஸ்ட். போ போ. பிட் பாக்கெட் யாரு? அது பிளேட் கத்திரி எல்லாம் எடுத்துட்டா? இருக்கு. டச் விடலல? இல்ல சரி சரி போ போ. பாத்து போ. கடவுளே பாத்து கத்துக்கடா. தொழில கான்ஃபிடன்ஸ் வேணும். டேய் வாடா. அவன் நிக்கிறத பாத்தியா? கலெக்டர் பையன்னு நினைப்பு. கொஞ்சம் பாத்து பாசமா பேசியா? வாக்கண்ணா வா. ஐயோ என் தங்கம். கலக்குவானா? நான் இன்னைக்கு கலக்கிடுவேன். இங்க பாரு, நம்ம போகும்போது உனக்கு ஹெலிகாப்டர் வாங்கி தரேன். சரி போ. யோ டீசன்ட் டீசன்ட். ஐயோ எவ்வளவு பெரிய கடை. வாங்க சார். வாங்க மேடம். ப்ளீஸ் கம். ஹலோ. என்ன சார் வேணும் உங்களுக்கு? Show me the chain latest. எங்களுக்கு ஒரு 10 சவர்ல நியூ ஃபேஷனா ஒரு செயின் வேணும் இல்லங்க? யா. ஓகே சார். 10 pavans. கொஞ்சம் சும்மா இரு. Is it Indian jewelry? Yeah. Very bad. பிடிக்கலையா? ஓ கடவுளே. ஐயோ. ஆஹா, life is beautiful. ஓ நைஸ் டு மீட் யூ. எனக்கு இது எப்படி இருக்கு? No, it is not. That is. ஏய் இல்ல இதுதாங்க. நான் தானே அந்த செயினை வாங்கினேன். திருடின்னு சொன்னா மண்டை உடைச்சிரும் பாத்துக்க. இது கடை மறந்துடாதீங்க. ஓ நல்லா இருக்கு. எந்த செயின் சார்? என் சிஸ்டருக்கு வேண்டி இதே மாதிரி ஒரு செயின் வாங்கலான்னு இருக்கேன். It's enough. How much gram? Weight? 79 கிராம் இருக்கு சார். ஐயோ 10 சவரம் வரலையே. Oh, bad luck. Bad. இல்ல நல்லதுதான். That's enough. Okay. Please cover it immediately because we are very busy. Yeah. ரூபாய் சார். Oh, can I give you check? ஐயோ சார், செக் வாங்க இங்க முதலாளி இல்ல. Oh, I see. இந்த செயினை தனியா எடுத்து வைங்க. half an hour கழிச்சு வந்து நான் அதை எடுத்துக்கிறேன். Anything wrong? Nothing. Any doubt? No doubt sir. Okay. Okay. Hi beauty.
பொறுக்கி நாய். ஏடா என் பொண்டாட்டி மேல கை வைக்கிற? நான் ஒண்ணும் பண்ணலங்க. ஐயோ, என்ன இல்ல, இல்ல, இல்ல. தெரியுமா? நீ போ நீ போ. நீ எதுக்கு இங்க வர? போ. அதான் பார்த்தேன். ஐயோ, நமக்கு time இல்ல. போ, சீக்கிரம் போ. நான் சொல்றேன் கேளுங்க. நான் ஒண்ணுமே பண்ணலங்க. நான் சொல்றத நம்புங்க. நான் ஒண்ணும் பண்ணல. டூப்ளிகேட் செயினை வச்சுட்டு ஒரிஜினல் செயினை தூக்கிட்டான். தைரியம் உனக்கு. டேய், கடை ஓட மாட்டேன். ஐயோ, நாங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. அவரை விட்டுருங்க. நீ போ. ஐயோ. வெளிய வர. இங்க வச்சுக்கங்க. அவனுக்கு சொல்லக்கூடாது. அசையாதீங்க, அசையாதீங்க. யாராவது உங்களை கத்தியால குத்திடுவேன். என் கையில கத்தி இருக்கு. யாராவது முன்னாடி வந்தா கத்தியால குத்திடுவேன். ஐயோ, போகாதீங்க. எல்லாரும் செத்துருவோம். பாம்பு இல்ல, வெறும் ஆப்பிள். டேய் கண்ணா, அவனை போய் கண்ணா ஐயோ, கொஞ்சம் அமைதியா பேசியா. வண்டியில இருங்க. பஞ்சர் ஆனது பையனோட கால். ஒண்ணு வச்சா ரெண்டு கிடைக்கும். ரெண்டு இல்ல, அதுக்கு மேலேயே கிடைக்கும் பிரதர்ஸ். அட்மாஸ்பியர் சரியில்லை, எஸ்கேப் ஆயிடுங்க. யாரு? என்ன பிரச்சனை? எதுவும் தெரியல. ஒழுங்கா அந்த பையனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு. நாங்க எதுக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போனோம்? டேய் நில்லுங்கடா. எதுக்கு கூட்டு போனோம்? நீ இந்த ரோட்ல சாணி போடும்போது எனக்கு சந்தேகமா இருந்தது. சாணிய போட்டது நாங்க இல்ல. அது ஏதாவது கார்ல ஓட்டிட்டு அதுவே வந்துருக்கும். ஆமா. ஒத்துன பாம்பே விஷத்தை எப்படி எடுக்குதுன்னு நாங்க பாப்போம். நீ தான் அந்த பையனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். Hello all of you brothers. We are a group of Panchar brothers. அன்பான சகோதரர்களே, இந்த பையன் கால்ல குத்துன ஆணிக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. நான் சொல்றது சத்தியம். இருந்தாலும் இவ்வளவு பொதுஜனங்கள் விருப்பப்படுறதுனால இப்படி ஒரு சூழ்நிலையில் உதவி செய்யும் மனப்பான்மையுடன் நாங்கள் இங்கே பஞ்ச பிரதர்ஸ் பையனை தூக்கி ஜீப்ல போடுங்க. தம்பி, இதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டல, இந்த 10 ரூபாய் இருக்கு. போற வழியில கொள்ளு உருண்டை, எள்ளு உருண்டை வாங்கி சாப்பிடுப்பா. சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. போப்பா. கால் தான் பஞ்சர் ஆயிடுச்சு, எப்படி நடக்க முடியும்? இருங்க தம்பி, நீ கீழே இறங்கிக்க, நாங்க உனக்கு ஆட்டோ பிடிச்சாத. அடுத்து நான் எங்க போறது? இனி நான் உங்க கூட தானே இருக்க போறேன். தம்பி, பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்க, உனக்கு வாய் நீளம். முதல்ல கிளம்பு. நான் விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையே தான் சொல்றேன். பொடியா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வண்டி விட்டு இறங்குடா. நான் போக மாட்டேன்னு சொல்றேன். தம்பி, உன மறுபடியும் ஆஸ்பத்திரி கூட்டி போய் ஊசி போட்டுறேன். பிரதர்ஸ், ஃபாலோ மீ. ஐயோ, இந்த பையன் எள்ளுருண்ட மாதிரி ஒட்டிக்கிட்டான்டா. எப்படிடா கழட்டி விடுறது இவனை? நல்ல ஒரு ஐடியா. நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா என்ன? ஓ, அப்ப பையன் வெளியில, நம்ம 4 பேரும் உள்ள. ஆனா அதுக்கு ஒரு கேஸ் வாங்கணுமே. கேஸ் உன்னை அப்படியே அடிச்சு சாவடிச்சா வரும். வாத்தியார், ஒரு சூப்பர் ஐடியா. நம்ம ஷக்கிலா படத்துக்கு போனேன்னு. இதுவாடா ஐடியா? ஆமா, நாம படத்துக்கு போனா 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கு தியேட்டருக்கு வெளியில விட்டுடுவாங்க. நாம தப்பிச்சிடலாம்.
இத விட ஒரு கேவலமான ஐடியாவை என் வாழ்க்கையில கேட்டதில்லடா. ஒரு ஐடியா சொல்லி தொலை. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஒண்ணு, இந்த பையனை கிளப்பி விடுறதுக்கு என்னதாண்டா வழி? வழிய நான் சொல்றேன். ஐயோ, முத்தாலா இருக்கிறவங்க கூட இருந்தா என் வாழ்க்கை போயிடும். அதனால நானே போயிடுறேன். அப்படி சொல்லுவேன்னு நீங்க நினைக்காதீங்க ப்ரோ. எங்கள மாதிரி முட்டா பசங்களுக்கு நடுவுல உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி வேணும்ல. யூ ஆர் அப்பாயிண்டட். எங்களோட வேலை என்னன்னு தெரியுமா? தெரியுமே. வெரி குட். எள்ளு உருண்டை இல்ல, சாணி உருண்டை. இந்தா. இது என்னன்னு தெரியுமா? என் கால குட்டின முள்ளு. ஆனி ஆனி. இங்க வா. சக்கரை கட்டி. இந்த ஆணி உருண்டைய ரோட்டுக்கு நடுவுல வைக்கணும். ஏதாவது வண்டி வந்து ஏறிச்சுன்னா நாங்க அந்த டர்னிங்ல இருப்போம், நீ வந்து சொல்லணும். சரியா பிரதர்? ஜீப்ல இருக்க. எப்படிடா என்னோட ஐடியா? சூப்பர். அப்படியா? நாம கிளம்பலாம். வரப்பா. இந்த பாதி ராத்திரியில என்ன அனுப்பி விடாதீங்க. ராஜுவோட கண்ணுல கண்ணீர். நிஜமா நீ வெளியில போகலனா அடிச்சு வெளியே அனுப்பிடுவேன். கதையில என்ன வரி எழுதணும்னு எனக்கு தெரியும். டேய், ஒன்னு அடிச்சு வெளில துரத்திடுவேன்னு சொன்னேன். எல்லாரும் தூங்கணும். லைட் ஆஃப் பண்ணிட்டு பண்றா. கவிஞன் நினைப்பு. நீ பகல்ல எழுத மாட்டியா? பகல் முழுக்க வேற ஒருத்த நாவலை படிச்சுட்டு தானே இவன் ராத்திரியில உட்காந்து எழுதுறான். எழுதி முடிங்கண்ணே. நான் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஷர்ட் வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி நக்கல் பண்ணா கொன்றுவோம் அப்படியே. நான் ஆத்தம் பிடிச்சவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். போய் திறந்து விட. நீயே போய் தர. நான் தூங்கி 1.5 மணி நேரம் ஆகுது. கேசவண்ணா போய் திறங்களேன். கதவை இங்க கொண்டு வா, திறந்து விடுறேன். ஒரு கதவு முன்னா இன்னொரு கதவு திறக்கும். டேய், கொஞ்சம் கம்முன்னு தான் இரேண்டா. டேய், நீ போய் திறந்து விடுறா. எனக்கு வேற வேலை இருக்கு. தூக்கம் வராது. எதனால எதனால எனக்கு தாண்டா வேலை வைப்பீங்க. நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? இது நான் இல்ல. ஆனா இது நான் தான். இவன் போகலையா? அந்த சாணி உருண்டை கரண்டையெல்லாம் விடுங்க. ஏமாட்டிட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா? ஏய், நில்றா. டேய், நில்றா. அங்கே இரு. எங்கடா போற? இனிமே நான் இங்கதான் இருப்பேன். அட கடவுளே, முத தடவை இவன் ஏமாறல. இப்ப என்ன பண்றது? அப்ப நீங்க என்ன இங்க இருந்து தொட்டலாம் தானே பாக்குறீங்க? எங்க அப்பாவோட தம்பி. ஓடிட்டுலாம் வரல, அவனே ஓடி வந்துட்டான். ஏய், எந்திரா. ஆணி வந்திருக்கு. ஆணி எல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். எந்திரா. யாரு இந்த பையன்? பஞ்சர் பிரதர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவன் கால்ல முள்ளு குத்திருச்சு. முள்ளெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் ஆணி. அப்பவே இவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அமுச்சு விட்டனே. இங்க எல்லாம் சுத்திட்டு இருக்க கூடாதுப்பா. முதல்ல கிளம்பு. வா வீட்டுக்குடா. எனக்கு வீடு இல்ல. வீடு இல்லனா போய் லோன் வாங்கிக்க. இந்த 12 வயசு பையனுக்கு வீடு கட்ட லோன் கொடுப்பாங்களா? ஐயோ. தாத்தா, இந்த ராத்திரியில நான் எங்க போவேன்? என்ன பையன் தானே. இன்னைக்கு இவங்க இருக்கட்டும், நாளைக்கு காலையில போட்டுமே. தேங்க்யூ தாத்தா. டேய் டேய் டேய், அது நான் படுக்கிறேன்டா. டேய், தம் தூண்டு தானே இருக்க. தரையில படுக்க வேண்டியதானே. கீழே படுத்தா எனக்கு குளிரும். ஐயோ. அப்புறம் நான் தூங்குறப்ப சுச்சு போவேன். இது எல்லாம் நேரம். அந்த சின்ன பையனோட உச்சா போவான். ஆனா நானு கீஞ்சுது. உமா, இந்த நியூஸ் பேப்பர் டீ. நான் போய் கொடுக்குறேன். வேணாம், நீ போ வேண்டாம். உமா, அந்த பாக்கி காசு என்னன்னு கேளு. கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. வெக்கமே இருக்காது. நான் வேணா போய் அடிச்சு வாங்கவா? உன்னை வச்சுட்டு அடிக்கலாம் முடியாது. திங்க தான் முடியும். போடி. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். ஆமா, இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்ட? எல்லாரையும் ஒரே நேரத்துல பிடிக்கணும்னா சீக்கிரம் வரணும். இங்க கரெக்டா காசு கொடுக்குற ஆள்னு பார்த்தா நீங்க மட்டும்தான். ஹலோ. ஹாய். டெய்லியும் டீ குடிக்கிறீங்களே, காசுலாம் இல்லையா? வேலை கிடைச்சவனு தரேன். அப்போ இந்த ஜென்மத்துல உங்ககிட்ட காசு வாங்கின மாதிரி தான். என்ன சார் மேடம், கடன் அதிகமாயிட்டே போகுது. தம் அடிக்க கூட காசு இல்லம்மா. சக்கரை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பாக்குறத பாரு. உங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலை?
என் விஷயத்துல தலையிட்டா என்ன நடக்கும் பாக்குறியா? ஐயோ இங்க கேளுங்க, எல்லாரும் கேக்குற மாதிரி வாசிக்கிறேன். எதுக்காக 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 26 பஞ்சர் பிரதர்ஸ் 306. சாய் மனுஷனை தூங்க விட மாட்டீங்களா? இப்ப வந்து டீ கணக்க படிச்சுக்கிட்டு. அவ்வளவு கௌரவம் இருக்கவங்க முதல்ல காசை கொடுங்க. தர வேண்டிய காசெல்லாம் அப்புறம் தரேன். இப்ப குடிச்ச டீ காசை கணக்குல எழுதிக்க. அக்கா எனக்கு ஒரு டீ. தோ பாருங்க, இவன் யாரு? உங்களோட பையனா? எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்க. கேட்டியாடா? இந்த பொண்ணு முன்னாடி என்னோட இமேஜ் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. இனிமேல உன்னை பார்க்கவே கூடாது. மா நீ முதல்ல கிளம்பா இங்க இருந்து. ஏய் இங்க பாரு, சீக்கிரம் கிளம்பு. அம்மா, கையில காசு வாயில தோசை. நீ யாருக்கும் கடனே கொடுக்காத. நீ என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? ஏதோ சின்ன பையன் ராத்திரியில எங்க போவான்னு சொல்லிட்டு தானே இங்க படுக்க இடம் கொடுத்தேன். அப்படியே செட்டில் ஆகலாம்னு நினைக்காத. எதுக்குடா எனக்கு ஒரு பாரமா வந்திருக்க? உன் ஊரு பேரை சொல்லு, நானே போய் விட்டுறேன். டேய் வான்ட்டு தானே கேக்குறேன். நான் ஒரு அனாதை. அன்னைக்கு ஒண்ணு பார்க்கும்போது கூட யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க யாருன்னே தெரியாது. போகிறதுக்கு வர இடம் இல்லாததுனால தான் உங்க கூடவே இருந்தேன். உங்களுக்கு பிடிக்கலனா நான் இங்க இருந்து போறேன். டேய் அனாதன், நீ சொன்னது உண்மையாடா? யாரும் இல்லாத உனக்கு எல்லாரும் கூட இருக்க காலம் வரும்டா. அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரும் இருக்க காலம் வரும். நீ எங்கேயும் போவேணாம். அதே அந்த பையன் எங்கிருந்து அனுப்புறதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. என்னது? ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி முட்டையில புழிஞ்ச துணிய சாணியில முக்கி வாயில நல்லா இறுக்கி கட்டிட்டு நைட்டு முழுக்க தூங்கு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வாயில இருந்து கட்டு அவுத்துட்டு அந்த பையனை கூப்பிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டா அந்த பையன் ஊரை விட்டு ஓடிடுவான். அதுக்கு எதுக்கு நீ முட்டையெல்லாம் வேஸ்ட் பண்ற? நீ அந்த பையனை வான்னு கூப்பிட்டு என்னப்பான்னு கூப்பிடு போதும். அப்புறம் அந்த பையன் செத்துடாம பாத்துக்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. தலைவரே, இவனை என்ன அனுப்பி இல்லையா? இவனை அனுப்புற மாதிரி இல்ல. பேசாம இருங்க. இல்ல அது வந்து இன்னையில இருந்து இவன் நம்மள ஒருத்தன். நான் எதுவும் யோசிக்காம ஒரு விஷயம் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. தலைவரே, இருந்தாலும் இருந்தாலும் ஒண்ணும் இல்ல. யாருக்காவது கஷ்டமா இருந்தா கிளம்பி போங்க. உமா என்ன? இன்னைக்கு டீ நல்லா இருந்துச்சு. இத சொல்லதான் ஓடி வந்தீங்களா? இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. பொண்ணா இருந்தா இப்படிதான் இருக்கணும். என்ன சார்? இப்படி. ஓ ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. கடன் கொடுக்காம ஏமாத்துறவங்கள நாம இப்படிதான் பேசணும். எல்லாம் தரித்திரம் பிடிச்சவங்க. அப்ப நீங்க யாரு? அது நாளை கொடுத்துறேன். இங்க பாருங்க, முதல்ல உங்களை நீங்க சுத்தம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பத்தி பேசலாம். கோவப்பட்டா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? நீ டீயை கொடுத்துட்டு உடனே போயிடுற. ஐயோ, நாளையில இருந்து டீயை கொடுத்துட்டு அங்கேயே உட்காந்துக்கிறேன். சரியா? உன்னோட இந்த ஹியூமர் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உமா, எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நாம அப்படி பாத்துக்கிற விஷயம் மத்த பிரதர்ஸ்க்கு தெரிய வேண்டாம். அப்புறம் நான் அடி வாங்குவேன். அவன் திருடமா? அவன் சொன்னதை நம்பாத. அது அது ஒண்ணு. டேய் கிளவா, உன்ன அதான் எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டியே. இங்க பாரு, நீ சீனியர் சிட்டிசன் கூட நான் பார்க்க மாட்டேன். கால வேளையில ஒரு பொண்ணு கொண்டு வந்து டீ குடுக்குறா, அதை இல்லாம ஆக்கிடாத. நீங்க கேசவன் பிள்ளை இல்ல, கேசவம் பிள்ளை. சும்மா ஒண்ணும் உங்க பிள்ளைங்க வந்து உங்களை இங்க விட்டுட்டு போல ஏதாவது பண்ணிருப்பீங்க. தம்பி, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குடா, இந்த ஆளுக்குள்ள சுத்திட்டு இருக்க. கேசவம் பிள்ளை. இங்க பாருங்கண்ணா, இவனை இப்படியே விடக்கூடாது. இவனுக்கு ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும். இதெல்லாம் பண்ணணுமா தாத்தா? ஆமா, அவன் நம்மளை எதிர்த்து பேசினதுக்கு இது பத்தாது. காலையில கொடுத்தா போதும். இத படிக்கட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். 5 கிலோ அரிசிய ஃப்ரீயா குடுக்கறேன்னு சொன்னாலும் இந்த சந்தோஷம் வராது.
அதுக்கு நீங்க யாரும் உன ரேஷன் கடைக்கு போக சொல்லலையே. ரேஷன் கடையில ஒயின் ஷாப்புக்கு தான் போனேன். அதெல்லாம் எப்பவோ நிறுத்திட்டாங்க. இப்பெல்லாம் டாஸ்மாக். அந்த டாஸ்மார்க் தான் போனேன். கியூவை பார்க்கணுமே. சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மனித சங்கிலி மாதிரி. ச்சே, சும்மா எல்லாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஆமா, இந்த சரக்கு கண்டுபிடிச்சது யாரா இருக்கும்? சரக்கு கண்டுபிடிச்சது சாலி கிராமத்துல இருக்க ஒரு சரக்கு வியாபாரி. அவர் பேரு சாரங்க பாணி. ஸ்மாலு, லார்ஜ், பெக்கு, ஃபுல்லு, பைண்ட், வாந்தி. இதெல்லாம் அடிக்கிறதுக்கா சித்தப்பா? இதெல்லாம் அந்த ஆளோட டிகிரி. பாத்துட்டே இருக்காம அடுத்த பெக்கு ஊத்து. காசு கொடுக்கலனாலும் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து நம்மள வெளியே அனுப்பாம இருக்கிறது நம்மளோட அதிர்ஷ்டம். காலையில நம்ம ஒரு டீ குடிச்சோம்ல, அந்த காசை நம்ம கொடுக்கலடா, நாளையில இருந்து அதுவும் கட்டு. ஆமா டீ, நீ செய்யற வேலை எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டு வேற வேலையை பார்க்கலாம்ல. என்ன வேலை? திருடுறதுதான். அப்பதான் உன்னை எல்லாரும் திருடன்னு கூப்பிடுவாங்க. இப்பவே நான் அட்ரஸ் இல்லாம போயிட்டேன். ஆனா அத மாதிரி நிறுத்துக்கடா. சரிதான், நான் பிச்சைக்காரன் தான். நான் அதான் நான் உங்ககிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன், குடிச்சிட்டு இருக்கும்போது பிச்சைக்காரன் பாட்ட பாடாதுன்னு. பாத்தியாடா வாத்தியார் அழுகிறத பாத்தியாடா? நான் சும்மா தான் பாடினேன். ஏன் அந்த பாட்டு பாடி எங்கேயாவது பிச்சை எடுக்கலாம்னா? டேய், உங்களுக்கு தெரியும்ல, தெருவுல ஒத்தையில இருந்த என்ன கேக்குறதுக்கு யாருமே இல்லைன்னு. அப்படின்னா நான் இருக்கேன்ல. நீ மட்டும் இல்ல, வாத்தியாருக்கு நானும் இருக்கேன். நீங்க மட்டும் இல்ல, நானும் இருக்கேன். இப்படி அழாதீங்க தலைவரே. தலைவர் தான் என் சாமி. எனக்கும் எதுவா இருந்தாலும் கேட்க கொள்ள நாங்க இருக்கோம்ல. வாத்தியாரே, என் விஷயத்தை யோசிச்சு பாருங்க. பாவம், பாவப்பட்ட என்னோட அப்பா என்ன வெளிநாடு கொடுத்து அனுப்புன காசை அவங்க சுருட்டிட்டு ஓடிட்டாங்க. இருந்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்காக இன்னமும் உங்க பின்னாடியே நான் சுத்திக்கிட்டே இருக்கல. நீ நடந்தது போதும், அங்க போய் உட்காரு. இந்த குடிதான் எல்லாத்துக்கும் காரணம். நான் நாளையில இருந்து குடிக்க மாட்டேன். வாத்தியாரே, நாளைக்கு சண்டே இல்ல? நாளைக்கு நிறுத்திக்கிறேன். என்னடா என்னாச்சு? வாத்தியாரே, உங்க கஷ்டத்தை நினைச்சு அவன் அழுகுறான் வாத்தியாரே. அது மட்டும் இல்ல, இந்த பாட்டில் இந்த சரக்கு காலி ஆயிடுச்சு. அவ்வளவுதானா? அப்ப நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வேணாம், அதுக்கெல்லாம் இப்ப தேவையில்ல. நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நானே போய் ஒன்னு வாங்கி. சரக்கு அடிச்சா கவுந்து விடக்கூடாது. இப்படி பாறாங்கல்ல மாதிரி ஸ்டெடியா நிக்க. அப்படிதான். பேஜ் நம்பர் 34 எங்க? உமாக்கா ஒன்னு தந்திருக்காங்க. உமா அக்கா ஒன்னு கொடுத்தாங்க. என்னடா கொடுத்தாங்க? கடாங்க. கடவுளே, என்னடா? பட பட போட வேலே பாருடா. கடவுளே, எனக்கு உயிருக்கும் உயிரான போடா பிச்சைக்கார் பண்ணி குரங்கு. ஐயோ, கால் இருக்கிறது பாக்கலையா? ஒன்னே யாரா அங்கே கால வைக்க சொன்னா? நிம்மதியா ஒரு லெட்டரை வாசிக்க விடுறாங்களா? கடவுளே, என் உயிருக்கு உயிரான ஜாக்கி சானே. ஜாக்கி சானா, நான் வரும்போது உங்க மேல பாசம் காட்டாதனால என் மேல கோவமா இருக்கீங்களா? நமக்குள்ள நம்ம பேசிக்கிட்டு அன்பை பகிர்ந்துக்கிட்டோம்னா அப்புறம் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும். அதனால பாசத்தை நம்ம இப்போதைக்கு மனசுலயே வச்சுப்போம். புரிஞ்சது. ஜாக்கி சான் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஜாக்கி சான்க்கு இருக்க அழகு எனக்கு இல்லைன்னு தெரியும். ஆனா என் ஃப்ரெண்டு அழகை அதிகரிக்கிறதுக்கு கொஞ்சம் மருந்துகளை எழுதி கொடுத்துருக்கா. அதை வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. ஆனா நீங்க எனக்கு வாங்கி தருவீங்கன்ற நம்பிக்கையோட நான் இருக்கேன். முகத்தின் புளிவை அதிகப்படுத்த 5 கிலோ உளுந்த பருப்பு, உடலோட அழகு அதிகரிக்க 2 கிலோ கடலை, தலைமுடி வளர 1 டின் தேங்காய் எண்ணெய், கருவளையம் போக 1 கிலோ உருளைக்கிழங்கு. அங்கே கருப்பா இல்லையே, கைக்கு கீழே உள்ள கருப்பு போக 1 கிலோ மைதா மாவு. திருடி, அப்ப ஃபுல்லா கருப்பு தான். அப்புறம் இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன். அடுத்த வாரம் என்னோட பிறந்த நாள். எனக்கு 1 பவுண்ட் செயின் வாங்கி தருவீங்கன்ற நம்பிக்கையோட ஜாக்கி சானோடைய உமா. இதெல்லாம் வாங்கணும்னா ஒரு 5000 தேவைப்படுமே. அட கடவுளே, லவ் பண்றதுக்கு இவ்வளவு செலவாகுமா? நெல் பயிருக்கு எதை அடிக்கிறது? சுந்தரா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ண. கப்பன் கூப்பிடாம என் பேரை சொல்லும் போது தெரிஞ்சிச்சு ஏதோ ஹெல்ப் கேக்குறேன்னு. சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வா. எனக்கு ஒரு 5000 ரூபாய் தாயே. 5000 ரூபாய் எதுக்கு? அது எனக்கு பயங்கர வயிற்று வலி. உடனே டாக்டரை பார்க்கணும், மருந்து வாங்கணும், இன்ஜெக்ஷன் போடணும். 5000 போதுமா? பத்தாவது இருந்தாலும் இவ்வளவுதான் இருக்குதுன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்துட்டா
அப்புறம் நான் என்ன பண்றது? இந்த 2 பாட்டிலையும் குடிச்சிட்டு நான் சாக வேண்டியதுதான். போடா. அப்ப தர மாட்டியா? தர மாட்டேன். கன்ஃபார்மா? போட நாயே, போட நாயே. டேய் சைஃபு, உன்கிட்ட காசு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுல உன்னோட செயின் எனக்கு ஒரு வாரத்துக்கு கொடுப்பியா? ஃப்ரெண்டுக்கு இது கூட ஹெல்ப் பண்ணலனா எப்படி? வெச்சுக்கோ. தேங்க்ஸ்டா. அடுக்கு வச்சா 5000 ரூபாய் கிடைக்குமா? அது எனக்கு தெரியாதுப்பா. நான் 15 ரூபாய்க்கு வாங்கினேன். 15000 ரூபாய்க்கா? வெறும் 15 ரூபாய்க்கு. திஸ் இஸ் ரோல்டு கோல்டு. தரித்திரம் பிடிச்சவனே, அடகு வைக்கிறதுக்கு ஒரு செயின் கூட இல்லாம நீங்க இருக்க. நீ எல்லாம் எதுக்கடா இங்க இருக்க? உனக்கெல்லாம் வேலையே கிடைக்காதுடா. இங்க உட்கார்றா. என்னடா விஷயம்? வாத்தியாரு, எனக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும். எதுக்கு? அமெரிக்காவுக்கு போணுமா? இல்ல, அம்மாக்கு உடம்பு சரியில்லை. எத்தனை வயசாச்சு? அம்மாவுக்கு 40, 45, ஃபிக்ஸ் பண்ணு. 50. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு பணம் வேணும். ஓஹோ பிரதர்ஸ், இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும்போது நம்ம கொடுத்தும் வாங்கியும் தான் இது வரைக்கும் வச்சிருந்திருக்கோம். ஆமா தலைவரே, நான் கொடுக்கறேன். தலைவரே அவன் வேணாம், நான் கொடுக்கறேன். வேண்டாம் வேண்டாம், நானே கொடுக்கறேன். அம்மாவை பத்தி போய் சொல்லி காசு பறிக்கிற போரிக்கு பையல. காசு இல்ல, காசு இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு அடிச்ச? பாரியா, உன் உதவியே இல்லாம நான் காசு சம்பாரிச்சு காட்டுறேன். எப்படி? கௌரவமா பிச்சை எடுப்பையா? அவன் சொன்னதை கேட்டீங்களா? அவன் நம்மள மாதிரி வாழ போறானா? அது எப்படி கிளிப்பான்? பிரதர்ஸ், ரிலாக்ஸ். 3 4 5. தள்ளி நின்றா. எங்க போற? ஓ, ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது பின்னாடி இருந்து கூப்பிடுவியா நீ? இதனாலதான் உன்னை இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. இப்படி நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும். தாத்தா லெட்டர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வா 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 பார்க்கலாம். இப்ப என்ன சம்பளத்துக்கு அவசரம்? முதல்ல வேலைய பாரு. பைத்தம்பருப்பு. பொறுப்பு இருக்கணும்டா. அதை இங்க எடுத்து வை. அண்ணா, அண்ணா, என்ன இங்க பொருட்கள்லாம் இருக்குல்ல? ஏன், உனக்கு என்ன கண்ணு தெரியாதா என்ன? இல்ல, எனக்கு இங்க நிறைய பொருட்கள் வேணும். அதான். உனக்கு என்ன பொருள் வேணும்? இந்த லேடிஸ்லாம் யூஸ் பண்ற ஐட்டம்ஸ். அது சரி. ஓ, அது வேணுமா? இது என்ன பிரெட் பாக்கெட்டா? என்ன இது? ஐயோ, இது இல்ல. வேற என்ன வேணும்? இத நீங்க அங்கேயே வச்சிருங்க. உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லு. முக அழகு. முக அழகு? முகத்தை அழகு பண்ண 5 கிலோ மைதா மாவு. மைதா மாவா? 2 கிலோ உளுந்த பருப்பு. என்ன பருப்பா? அப்புறம் வேர்க்கல. உனக்கு என்ன வேணும்னு முதல்ல சொல்லு. ஆனா 3த்தையும் போடுங்கண்ணே, சும்மா கோபப்படாதீங்க. மனசுக்குள்ளே காது. முக அழகு பிரகாசமா இருக்கும். முகத்தோட ஷேப் மாற போடு. எஸ் சார். இந்த செயின் எவ்வளோ? इसका 5 रुपीस. 500 சார். 3க்கு சேர்த்து கேட்கல. ஒண்ணு எவ்வளோ? ஒன்னு தான் 500 ருபீஸ். இப்பதானே 500 ரூபா சொன்னேன். அதுக்குள்ள 1500 ரூபான்னு சொல்றேன். நான் பார்க்க வெள்ளக்கார மாதிரி இருந்தாலும் நாங்களும் இந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தோம், தெரியுமா? नहीं சார், ஒன் செயின் 500 ருபீஸ். ஆஹா, ஒன் செயின் 500 ருபீஸ். எங்க அது? திஸ் ஒன். பேக் பண்ணு, அங்க வை. அங்கே இருக்கட்டும் சார். இது அது அங்கேயே வை. பார்க்க ரொம்ப அழகா இருக்க. அழகா இருந்தா விலையும் அதிகமா தானே இருக்கும். नीचे 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 रखो भाई, नीचे नीचे. இது எவ்வளோ? கிतना ரூபா? இது எவ்வளோ? सफा लेक लेक प्राइस है सर. सफा लेक लेक प्राइस. ஒரே வாட்டி போட்டா காலி. ये दिलवाले 700 रुपीस. இது 700 ரூபாயா? இது ये दुल्हनिया 800 रुपीस. அப்ப இது ये ले जाएंगे. ஷூர்ல? கான்ஃபிடன்ஸ்? यस. ये ले लो, खूब से रुपीस. ஏலத்துக்கு எடுத்தது இங்க கொடுங்க, எனக்கு வேண்டாம். அண்ணா, அண்ணா, என்ன அவன் சொன்னது புரிஞ்சுதா? எதை சொல்ற? புரியல. இல்ல, அது நல்லா இருக்கு, வாங்கிக்கிறேன்னு சொன்னான். அப்படியா? இத பார்ப்ப, ஏதோ கொஞ்சம் ஹிந்தி தெரியுங்கிறதுனால ஓவரா ஷைன் பண்ணாத. எனக்கும் கொஞ்சம் ஹிந்தி எல்லாம் தெரியும். நானும் கேரளாவில் இருந்திருக்கேன். அறிவு கெட்ட முண்டம். ஏ கியா? झुमका. यस सर. இது என்ன விலை வருது? 100 रुपीस सर. 100? सर ये देखो अच्छा. எஸ் சார். அந்த கிரீம் எடுங்க. அது அந்த லாஸ்ட் ஒன். அண்ணே, நான் பார்த்துட்டேன். என்னது? அதுதான். அது இல்ல, நீங்க அந்த தில்வாலா செயினை துல்வாலா எடுத்து பாக்கெட்ல போட்டதை நான் பார்த்துட்டேன். பயப்படாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ஒரு செயினை எனக்கு லை ஜாயிங்க. அந்த மாதிரி செயின் இருக்கு, இதையே வச்சுக்க. நான் வேற எடுத்துக்கிறேன். பாக்கெட்ல வை. நீ காசெல்லாம் தராத, பத்திரமா வச்சுக்க.
ஏய் திருடா 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 சீக்கிரம் வாங்க நீ அங்க வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்க இவன் செயினை சுத்திட்டு வந்துட்டான் பைசா என் பாக்கெட்ல இல்ல அவன் பாக்கெட்ல இல்ல நான் ஒன்னு கொடுக்கிறேன் இனி நீங்க கண்டினியூ பண்ணுங்க பண்ணுங்க டேய் டேய் நில்றா நில்றாங்க டேய் நில்லுடான்னு சொன்னேன் டேய் நில்றா டேய் நில்றான்னு சொன்னேன் உன்னதான்டா சொல்றேன் காதுல விழல மரியாதை நில்றா டேய் டேய் ஓடாதடா டேய் ஒழுங்கு மரியாதை நின்று டேய் நில்றா டேய் நில்றா ஏன்டா என்ன இப்படி ஓட விடுறா நில்றா டேய் இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? உன்ன மாதிரி. ஹேய் வா நம்ம மேல போலாம் வா. செல்லம் நீ இங்கே இரு, நாங்க மேல இருக்கோம். இந்த ஏரி முழுக்க நம்ம போட்ல சுத்தி வரணும். அம்மா அம்மா ரொம்ப வெயில் அடிக்குது. சரி வா நம்ம கீழே போகலாம். மீனா மீனா பொன்னிங்கடி. மீனா மீனா காப்பாற்றியுள்ளது. இந்த சம்பவம் சென்னை ஓஎம்ஆரில் காலை 10 மணி அளவில் நிகழ்ந்துள்ளது. படகு பயணத்தின் போது விவசாய தலைவரான ஜேவி புத்தன் ஸ்ரீமதி சுசீலாவுக்கு பிறந்த மகள் மீனா படகில் இருந்து தவறி விழுந்து விட்டார். ஜோஜி என்ற பெற்றோரால் கைவிடப்பட்ட மாணவன் மீனாவின் உயிரை காப்பாற்றியுள்ளார். அவ எங்க? யாரு? இந்த வீட்ல இளவரசியா இருக்கிற இந்து மேடம். எங்க அவ? நான் சொல்றத கேளுங்க சார்.
அவ முகத்தை பார்க்கலான்னு தான் வந்தேன். அப்படி என்ன விஷயம்? அதை நான் அவ முகத்துக்கு நேராவே கேட்டுக்கிறேன். அவளெல்லாம் பார்க்க முடியாது. பார்த்தே ஆகணும். மேனன் சார், அநியாயமா நீங்க பண்ணின எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்துட்டு போனவன் தான் இந்த ராஜு. நீங்க எப்படி எல்லாம் விட்டு கொடுத்து போனீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்னோட பையன் எங்க எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. எனக்கு தெரியாது. தெரியாதா? பையன் எனக்கு தான் சொந்தம்னு கோர்ட்டுக்கு முன்னால நீலி கண்ணீர் வடிச்சிட்டு அவனை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சவதான நீ. அவன் எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிற உண்மை அப்பாங்கிற ஸ்தானம் எனக்கு இருக்கு. அத சொல்ல வேண்டியது உன்னோட கடமை. இப்ப எதுக்குடா இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? டிவோர்ஸ் பத்திரத்துல நீ தானே முதல்ல கையெழுத்து போட்ட? ஆமா, இவ எதிர்பார்த்த சுதந்திரத்தை கொடுக்க எனக்கு அந்த ஒரு வழிதான் இருந்துச்சு. தாலி கட்டின பொண்ணு உயிரே இல்லாத ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தானே நீங்க வச்சிருந்தீங்க. நீங்க கொடுத்த சுதந்திரம் அதுதானே. அந்த அளவுக்கு உங்க மனசு மோசமா இருந்துச்சு. ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியரான எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி நீ இல்லாததுதான் நீ செஞ்ச தப்பு. இது நம்ம பரம்பரை குணம், இதுதான் நம்ம பாரம்பரியம்னு நீ வேணா நினைச்சுக்கலாம். என்னைக்கும் இந்த பழைய மனசு உன்னை அடிமையா பார்த்ததில்ல. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல ஒரு அந்யோன்யம் இருக்கும். மனசாட்சியை தொடர ஒரு உரிமை இருக்கு. தாம்பத்தியத்துக்கும் மேலானது அதுதான். ஆனா உன்ன மாதிரி ஒரு ஹை சொசைட்டி பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம இருந்தது நான் பண்ண ரெண்டாவது தப்பு. உனக்கு இப்ப என்ன வேணும்? உனக்கு இந்த குடும்பத்துக்கு இருந்த எல்லா உறவும் முடிஞ்சிருச்சுல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணு முடிக்க முடியாதுங்க. அப்படி முடிச்சாலும் தொடர்புள்ள ஒரு பந்தம் இருக்கு. எனக்கும் உங்க பொண்ணுக்கும் பிறந்த குழந்தை என் பையன். கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் அப்பான்ற உரிமையில என் பங்கு எந்த கோர்ட்டாலையும் என்ன தடுக்க முடியாது. உங்க பொண்ணை சேர்த்துதான் சொல்றேன். அம்மாவோட அரவணைப்பு பாசமும் இல்லாம வளர்ந்தவன் தான் நானும். அதனால மட்டும்தான் என் பையன் அவன் அம்மாவோடவே சந்தோஷமா இருக்கட்டும்னு எந்த அப்பீலுக்கும் நான் போகாம கோர்ட்ல வந்து கண்ண மூடி சைன் பண்ணேன். இல்ல, இனி அவனை கண்டுபிடிச்சு எனக்கு அவன் மேல இருக்கிற உரிமையை வச்சு அதே கோர்ட்ல நான் கேஸ் போடுவேன். மகனை அனாதையா ரோட்ல தூக்கி வீசின இந்த கல் மனசு கொண்ட அம்மாவை கோர்ட்டுக்கு கண்ணு இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல எல்லா சந்தோஷமும் கிடைச்சு என் பையன் வாழ்வான் என் கூட. பிரதர்ஸ், நான் உங்களுக்குலாம் ஒரு கவிதை சொல்லட்டுமா? முல்லைப்பூ எப்பவும் கள்ளிச்செடியில தான் சுத்தி வளருமா. இந்த கவிதை மாதிரி என் கூட சேர்ந்தனால நம்ம பையனும் ஒரு சாதனையாளன் ஆயிட்டான்ல. அது டிவிலயே வந்துச்சு. இது வரைக்கும் என் போட்டோ என் டிவில வரல. அது உன்னை காணும்னு நீயே போய் கம்ப்ளைண்ட் கொடு. என் வாயை கிளறாத. பிரசிடென்ட்டோட மெடல் வாங்குற அளவுக்கு வீரதீர காரியம் செஞ்சிருக்கா இவன். எனக்கும் அவார்ட்லாம் கிடைச்சது. என்னது கொடுத்துட்டாங்களா? பஞ்சாயத்து பிரசிடென்ட் அந்த நகையை திருடினதுக்கு தானே. வாயமுறை பண்ணி போயல. நீ போட பண்ணி. ஆமா, அவன் என் மூட் அவுட்ல இருக்கான். நீ ஏன்டா சோகமா இருக்க? தண்ணியில விழுந்துட்டியா அதனாலயா? இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நீ எதுக்குடா பயப்படணும்? இனி அவங்களே என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. யாரு? ஆசிரமத்துல இருக்க செம்பூடம். பூதமோ பேயோ இங்க வரட்டும், அவனுக்கு யாரு நான் காட்டுறேன். அத கொண்டு போடா பண்ணாட. பாருப்பான்னு எதுக்குமே பயப்படாத. இங்க தாத்தா மாமா எல்லாரும் இருக்கும்ல. யாரும் உன்னை வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. ஐ லவ் யூ டாட். காணாம போறதுக்கு முன்னால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவன் அவங்க அம்மாவுக்கு தெரியாம அனுப்பின இமெயில்ஸ் என்கிட்ட இருக்கு. நானும் திருப்பி அனுப்புவேன் ஐ லவ் யூ டூ. விலகியே இருந்தாலும் மனதளவில் நாங்கள் ஒன்றா இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமையானாலே நான் வெயிட் பண்ணுவேன் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி. அவன் மெசேஜுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். உனக்கு தெரியாது பாபு, பையனோட முகத்தை கூட பார்க்காம அவன் குரலை கூட கேட்காம அவன் மேல பாசம் வச்சிருக்கிற ஒரு அப்பா தான் நான். காம் டவுன் ராஜு. இப்போதைக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். ஏன்னா அவங்க கிட்ட அவன் கிடைச்சிட்டா சட்டப்படி உன் ஒய்ஃப் கிட்ட அவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. சச்சினை அவங்க உன்கிட்ட ஒப்படைக்கணும்னா இம்பாசிபிள்னு சொல்ல வரல, பட் இட்ஸ் டிஃபிகல்ட். அதனால இப்போதைக்கு நாம நம்ம முறையில தான் விசாரிச்சு ஆகணும். புரியல? இப்போ நிறைய கேஸ்களை பிரைவேட் டிடெக்டிவ் கிட்ட தான் ஒப்படைக்கிறாங்க. நம்ம ஏன் அப்படி ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? தி டைரக்டர் DHEDAREDTYR. நீங்க ஏன் சொல்லி தரீங்க? ஒண்ணு வேணாம். ஓபிஆர் அது நான் இல்ல சார், நான் ஆலியா. அது எனக்கு தெரியும். என்ன சார் விஷயம்? இல்ல 10 மணிக்கு பார்க்கணும்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். அவரை யாருன்னு நினைச்சீங்க? இந்தியாவில் குண்டு வைக்க வந்த 2 தீவிரவாதிகளை ஓடி போய் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ. உங்க 2 பேரையும் இன்னைக்கு நில்றா. ஏய் நில்றா.
யாரு நீ? கையை வைக்காத. அறிவு கெட்டவனே. அம்மா ஏய் தீவிரவாதிகளா நில்லுங்கடா டேய். பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. எவ்வளவு நேரம் தான் இப்படியே ஓடுறது? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஓடலாம்ல? சரிதான், நாம இவ்வளவு நேரம் ஓடிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் ஓடுவோமே. அது சரி, உங்க 2 பேர் வீடு எங்க இருக்கு? பாம்பே. பாம்பே இல்லையா? பாம்பேல நான் கொஞ்ச நாள் இருந்தேன் 1983ல. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டேன். ஐயோ டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நம்ம ஓடலாமா? ஓடலாமே. நில்லுங்கடா, விட்ட மாட்டேன்டா உங்களை. டேய் நில்லுங்கடா. டேய் ஓடாதீங்கடா, ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. என்ன இவ்வளவு தூரம் ஓடிட்டாங்க? போங்க போங்க, அதோ அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு ஓடுறாங்களா, அவங்கள புடிங்க. இவன் என்ன பைத்தியமா? இன்னைக்கு இவனை ஓட போ போ, ஸ்ட்ரைட்டா வண்டியை விடு. ஏ தோஸ்தே, என்ன இது போல? டேய் இந்த டிடெக்டிவ் கிட்ட பணிஞ்சு போறதாண்டா உங்களுக்கு நல்லது. நில்லுங்கடா. ஓ மறுபடியும் மிஸ்ஸிங். டேய் ஓஹோ, கயிறை காட்டி பயமுறுத்துறீங்களா? இந்த கயிறுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. உங்க 2 பேரையும் ஒரு கை பாக்குறேன். வேணாம் வேணாம், கட்டாதீங்கடா. டேய் கட்டாதீங்கடா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க. கட்டாதடா, கட்டாதீங்கடா, புடிச்சு போட்டாங்களே. ஏய் டேய் ஏய், இந்த கயிறு இவங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஐயோ கடவுளே. ஐயோ அப்புறம் மணி 11 ஆயிடுச்சு, நான் கோர்ட்டுக்கு வேற போகணும். என்ன சார் கேஸ்? அது ஒரு அடிதடி கேஸ். உங்க கேஸே இல்ல சார். ஓபிஎஸ் சார் எதுக்காக பார்க்கணும்? ஒரு முக்கியமான கேஸ நான் அவர்கிட்ட ஒப்படைக்க போறேன். ஓ ஆர்டிஎக்ஸா? அதை அனுப்பி விடு, நான் பாத்துக்கிறேன். குட் மார்னிங் மிஸ்டர் ஓபிஆர். ஹலோ மிஸ்டர் வர்கீஸ், ஸ்டாண்ட் அப், லெஃப்ட் அண்ட் ரைட். உட்காருங்க உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க. காலையிலே என்னாச்சு? என்ன ஆப்பிள் ஜூஸ் குடிச்சேன். அது இல்ல, காலையிலே பிஸியா இருந்தீங்களே. அதுவா? அதே 2 தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்காக போயிருந்தேன். இது கவர்மெண்ட் கொடுத்த கேஸ், தவிர்க்க முடியாதுல்ல. நான் எவ்வளவோ வேணான்னாலும் தலையில கட்டிட்டாங்க. 6 கோடி ரூபாய் ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட கேஸ். இதுக்கு பின்னாடி இன்னொருத்தரோட பிளே. யாரு? அமெரிக்கா தான். இன்னொரு விஷயம், இது ரொம்ப சீக்ரெட்டான மேட்ரு, அதை நான் இன்னும் கொஞ்சம் பேசலாம். சரி, நீங்க வந்த விஷயம்? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், எனக்கு உங்ககிட்ட பேசணும். டெல் மீ தி ட்ரூத். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் ராஜீவ் மேனன். அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் சில மனஸ்தாபங்களால 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். குடும்ப நல கோர்ட் மூலமா பையன் அம்மா கிட்ட இருக்கான். இப்போ அந்த பையனை காணோம். சைல்டு மிஸ்ஸிங். எஸ். அப்படின்னா பேபி கிரைம்ங்கிற படத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அந்த பையன் எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்க தான் நான் வந்தேன். இந்த கேஸை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஒரு தும்பி கல்ல தூக்குற பொறுமை வேணும். அந்த குழந்தையோட பேரு சச்சின். அந்த குழந்தை எங்க இருக்கு? அதை கண்டுபிடிக்கணும் தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். இந்தாங்க 50,000 ரூபாய் அட்வான்ஸ். அந்த குழந்தை இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்துரும் நினைச்சுக்கீங்க. நீ தைரியமா போங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன? நான் தான் இந்த கேஸை விசாரிக்கிறேன்னு எந்த காரணத்தை கொண்டும் அந்த குழந்தைக்கு மட்டும் தெரியும். போயிட்டு வாங்க. என்ன உளறா? அப்போ நான் சொல்ற எதையும் நீ கேட்க மாட்டியா? படுத்தாலும் எனக்கு தூக்கம் வரலப்பா. இங்க பாருமா, நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு அவமானத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு ட்ரெயின்ல தலை வச்சு நம்ம செத்துடலாம். என்னோட பையனை நான் இழந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு ஹலோ, எனக்கே தெரியும்ல. என்னோட ஆபீஸா? அந்த குழந்தையோட அம்மாவும் தாத்தாவும் ட்ரெயின் ட்ராக்ல தலை வைக்க போறாங்க. உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணு. உங்களுக்காக வழங்கியது தி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர் அண்ட் ஜிஆர்பி நெய். ஐயா, இது டிவி சீரியலா? ஐயோ, நானு
போ நான் அப்புறம் வரேன். இந்த ஸ்டெப்ஸ் இருக்கிறது நல்லதா போச்சு, இல்லைன்னா கைத்த கட்டி தான் இறங்கி இருக்கணும். இதுதான் அந்த பையனோட பெட்ரூம், அதாவது படுக்கை அறை. ஐயய்யா, ரூம் நாரி போச்சு. சி, இது மாறி போச்சு. திருட்டு பொண்ணுக்கு என்ன இவ்வளவு அவசரம்? ஐயா, முதலாளி இரும்புறாரு, வராருன்னு நினைக்கிறேன். இதுதானா அந்த ரூமு? நல்ல புக்கு. ஜாமெண்ட்ரி பாக்ஸா? இதுதான் அந்த சச்சினோட ட்ரெஸ். இதேதான். இதை எடுத்துக்கிறேன். அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். தாச்சாயினி, அடியே இங்க வா. நீ எங்க போயிருந்த? நான் முதலாளியோட இரும்பல கேட்டு இப்பதானே இங்க இருந்து போனேன். ஐயோ, நான் இப்பதானே இங்க வந்திருக்கிறேன். நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற? இந்த ஆம்பளைங்களும் இப்படிதான், தண்ணி அடிச்சா எல்லாத்தையும் மறக்கிறது. அது ஏன்னா எப்பவும் உன்னோட நினைப்பு இருக்கிறங்காட்டி தாண்டி. கண்ணா இங்கே இரு, நாங்க இப்போ வந்துடுறோம். எங்கேயா பார்த்துட்டு வர? யாரு? அதத்தான் நான் தெரிஞ்சுக்கணும். நீ யாரு? சச்சின். ஸ்கேல் எங்க? 2 1.5 கரெக்டா இருக்க. உன் அம்மா அப்பா எங்கப்பா? அவங்க 2 பக்கமா போயிட்டாங்க. மை காட், அட கடவுளே, டாக்டர் சொன்னதும் பேஷண்ட் சொன்னதும் ஒண்ணா இருக்கே. எப்பா சச்சின், மாமா கூட வரியா? எதுக்கு? நான் உனக்கு கப் ஐஸ் அப்பா அம்மா கிட்ட கூட்டு போறேன். அவங்க வந்துடுவாங்க. வருவாங்க. அவங்க தான் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கல்ல. நீ மாமா கூட வா. வா வா வா. நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? ஏய், இந்த அனாதை குழந்தை விஷயத்துல நீ தலையிடக்கூடாது. இது எங்க குழந்தை. அதுக்கு என்ன ப்ரூஃப்? இதான்டா ப்ரூஃப். கொஞ்சம் தள்ளுங்க. அம்மா, நல்ல வேளை ஒரு அடியோட போச்சு. நீ இன்னும் தூங்கலையாமா? ரொம்ப நேரமாயிடுச்சு. படுத்தாலும் எனக்கு தூக்கம் வரலப்பா. என்னோட பையனை நான் இழந்த எவ்வளவு நாள் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ல. நான் எதுவுமே செய்யல. நான் சொல்ல வர டிஜிபி மூலமா எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நான் வயர்லெஸ் மூலமா சொல்ல வச்சுட்டேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? பையனை தொலைச்ச ஒரு அம்மாவோட கஷ்டம் எப்படி இருக்குன்னு இந்த அப்பாவுக்கும் தெரியுமா? இதுக்கு பின்னாடி விளையாடி இருக்கிறது நிச்சயமா அவன்தான், அந்த ராஜு. நீ வேணா பாரு, அவன் எந்த பாதாளத்துல கொண்டு போய் அவனை ஒளிச்சு வச்சிருந்தாலும் சரி, ஒரு கீறல் கூட விழுகாம உன் பையனை திருப்பி நான் கூட்டிட்டு வருவேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். என்னது மாடு முட்டிடுச்சா? ஏதாவது ப்ளூ கிராஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஏதோ கத்தியோ கடப்பாரையோ குத்திடுச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. கையால வைடா போன. எஸ் சார், அவங்க வந்திருக்காங்க. இப்ப எப்படி அடிக்கணும்னு பாக்குறேன். வணக்கம் சார். நீங்க எங்களை வர சொன்னதா சொன்னாங்க. வெறும் கையோட வரக்கூடாதுல்ல, ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு நினைச்சேன். சார்,
இது சுட்டதில்ல, காசு கொடுத்து வாங்கினது. அச்சச்சோ, ரிசீவர் கீழே வைடா இருக்கு. போன. இப்ப நீ வைடி. பேக்க வைடி. இது பழங்கள் சார், இது பேக்கரியில இருந்து வாங்கினது. அந்த பிரெட் எங்க? ஐயோ, அது எடுக்க முடியல. வரும்போது எடுத்துட்டு வர மாட்டியா? அங்க எல்லாரும் ஐயோ, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை ஒரு குட்டி குழந்தையா? குழந்தைய கொண்டு வர மறந்துட்டேன். வேண்டாம், இப்ப கொண்டு வர சொல்றேன். என்ன பிராண்ட் சார்? பிராண்ட் எல்லாம் சார் சாப்பிட மாட்டார். மாட்டாரா? புட்டி இல்ல குட்டி. ஐயோ, சாருக்கு குழந்தை இல்லையாண்டி, பாவம். குழந்தை வேணுமா சார்? வைஃப் இருக்காங்க. அந்த குழந்தை இல்ல கண்ணா, காணாம போன குழந்தை வேணும். ஓ, அது சரி. பசங்களா, இப்ப வருவாங்க. வாங்க வாங்க. 2 3 4 5. எல்லாம் என் பசங்க தான். என்னோடதும். எங்களுக்கு. ஓஹோ, உன் பேர் என்ன கண்ணா? ராஜ் கபூர், ரமி கபூர், சசி கபூர், ரிஷி கபூர், அனி கபூர். அருமை. எல்லாரும் சினிமா ஃபேமிலி இல்ல? ஒவ்வொரு படமும் பார்க்கும்போது எனக்கு சொல்ல வைக்கமா. நான் தேடிக்கிட்டு இருக்கிறது இவனை தான். விடாதீங்க சார், இவனைத்தான் சார் நான் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இவன் என்னை ஏமாத்தினவன். இவன் எங்க போனாலும் நான் விட மாட்டேன் சார். அந்த பையனோட போட்டோ சார், நீங்க இவனை பாத்தீங்கன்னா எனக்கு தகவல் கொடுங்க. நம்பர் 427193. அப்படி இல்ல, நீதான் இவனை கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்கணும். இவனை காணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஓஹோ, மேல இருந்து ஆர்டர். போலீஸ் தானே காணாம போனவங்களை கண்டுபிடிக்கணும். அது நம்ம வேலை இல்லையே. சாரை எழுத்து பேசுறியா? சார் 2 கொடுக்கட்டுமா சார்? இப்ப கொடுக்காத. அவன் கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா அப்ப கொடுக்கலாம். என்ன தடியா? அது ஒரு வாரம் உனக்கு டைம் தரேன். என்ன ஏமாத்தலான்னு நினைக்காத. அது வரைக்கும் ஒரு கப்பூர் இங்கே இருக்கட்டும். ஒரு ஆள் போதுமா? 2 பேர் இருக்கட்டும் சார். தம்பி, உன் பேர் என்ன? ரிஷி கபூர். ரிஷி கபூர் மட்டும் இங்க இருக்கட்டும். மத்தவங்க எல்லாம் கிளம்புங்க. யோ, நீ கிளம்பியா? அதெல்லாம் எடுத்துக்கோடி. இல்ல, எல்லாம் கிளீன் ஆகிட்டு வர சார். அப்பா வராம என்றாதீங்க, இல்ல இவர் அடிச்சு கொன்றுவாரு. கைய புடுறா. போடா, போ போடா, போ. சச்சின், மகனே சச்சின், எங்கடா இருக்க? சச்சின், சச்சின். என்னடா, என்னாச்சு? என்ன தூக்கிட்டு போக வந்துட்டாங்க. எங்க இருந்து? ஆசிரமத்துல இருந்து. நீ ஒன்னும் பயப்படாத, உன்னை யாரும் கூட்டு போக முடியாது. நாங்க தான் இங்க இருக்கோம்ல. பிரதர், கெட் ரெடி. ஓகே. ஒன்னும் இல்ல. நைட்லப்பா, இதுதான் அவன் பெட்ட. இந்த சேர் நல்லா இருக்கு. ஒருவேளை இங்கதான் அவன் படுத்து தூங்குவானோ நம்ம வந்து பார்ப்போம். இதுதான் அவன் விளையாடுற டேபிள் டென்னிஸ் பால். வெறுங்க எடுக்க வேண்டாம். வாசனை அவன் ட்ரெஸ்ல இருக்கிற அதே வாசனை. இந்த பில்லோ 1 2 3 4 அடி வச்சு பார்க்கும்போது கரெக்டா இருக்க. இதை எடுத்து ஒரு ஆளுக்கு 2 நிழலா? ஹலோ, டேய், அங்க பாத்தியா? தலைவர் கலக்குறாரு.
போடா. என்ன என்ன அம்மா முடியல. வேற ஆள் இருக்கானா? ஐயோ கால்ல ஏறிடுச்சே. ஐயோ பாவம். என்ன ஆச்சு? போடா பண்ணி பயல. எப்பா எப்பா. என்ன என்னடா? இவன் எங்க போய் படுத்திருக்கானோ? ஐயோ இங்க இல்ல, இங்கேயும் இல்ல. இங்க ஒரு ஆள் தூங்குற மாதிரி இருக்கு. பொருளுக்குள்ள இருப்பானோ? டேய் எங்க சரக்கே எடுத்து குடிக்கிறியா? எப்படி இருக்கு? யாரா நீ? சொல்றா. நான் ஒரு டிடெக்டிவ் கோபாலு. டிக்கிலோனா இல்லங்க டிடெக்டிவ். உனக்கு இங்க என்னடா வேலை? காணாம போனவள கண்டுபிடிக்க வந்தாங்க நானு. புள்ளைய புடிச்சிட்டு போறதுக்கு அனாதாசிரமத்துல இருந்து வந்திருக்கான். ஐயோ பிரதர்ஸ், நான் ஒன்னும் அனாத ஆசிரமத்துல இருந்து வரல. அவன் ஒன்னும் அனாதை கிடையாது. டேய் நாய் மட்டும் கடிக்கல, நானே கடிச்சு வச்சிருவேன். யாரடா அவன் பிச்சைக்காரன்? ஆரம்பத்துல இருந்து நொய்யு ஒன்னு அப்படியே வச்சனா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நான் உங்களை நம்புறேங்க. அவனுக்கு அப்பாவும் அம்மாவும் இருக்காங்கங்க. உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா அவனை கூப்பிடுங்க. ஜோதி. ஐயா அவன் பேரு ஜோதி இல்லங்க, சச்சின். சச்சின். காணாம போன குழந்தைய கண்டுபிடிக்க உனக்கு 7 நாள் டைம் கொடுத்தேன். 7 கிழமையா? ஒண்ணுதானே? டேய் 7 நாள் சேர்ந்தாதாண்டா ஒரு வாரம். சொல்றேன் பாரு. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் இன்னொரு கிழமை கொடுங்க சார். தரேன். திங்கக்கிழமை. அது முதல்ல கொடுத்துட்டீங்களே? ஆமா, அது முன்னாடியே. இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுத்தா அதுக்குள்ள என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்கடா. நீங்க போங்க, வரதுக்குள்ள நான் பையனை கண்டுபிடிச்சாரேன். அப்படியே அடிச்சு வாட்சிங் உடனே உடைச்சிடுவேன். வாட்ச் இல்ல, மனசு. கல்லுக்குள்ள ஈரன்னு சொல்ற மாதிரி உங்களோட மனசு இருக்கே, அதான் புரிஞ்சுக்க முடியல. புரிஞ்சிடுச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. பாக்கெட்ல இருந்து கையெடு. போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்துட்டு போலீஸ்காரங்கிட்டே நீ உன் வேலையை காட்டுறியா? உன்னை அடிச்சு துவைக்கிறேன்டா. எஸ் சார். ஒண்ணு அடிக்காதீங்க, அவர் அடிக்காதீங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க. அவர் அடிக்காதீங்க. இதுக்கு மேல நீ இவனை அடிக்க வேண்டாம். உன்னோட நல்லதுக்காக தான். இவர் அடிக்கிற அடியில நீங்க கோவப்பட்டு இவர் அடிச்சீங்கன்னா அவர் செத்துட்டா நம்ம கொலை கேஸ்ல மாட்டிக்குவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? பின்னிடுவேன் பாத்துக்க. ஒண்ணு பண்ணலாம், இவ இங்கேயே இருக்கட்டும். நீ போய் குழந்தைய கண்டுபிடிச்சிட்டு வா. எங்க இவங்க 2 பேரும் நம்ம நினைச்ச மாதிரி ஆள் இல்ல, முட்டாளுங்க. அந்த எலும்பு மாதிரி இருக்காரு அந்த ஆளு தான். என்னங்க குசு குசு? இல்ல, இவங்கள பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்குன்னாரு. நான் தான் சொன்னேன் இவங்க அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவங்கன்ட்டு. நான் இங்கே இருக்கேன். ஐ லைக் திஸ் பிளேஸ். எனக்கு ஒரு மசால் தோசை வாங்கி கொடுத்தா போதும். நைட்டு என்னடா சொல்ற? ஒரு டீ வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்னும் ஒரு வாரம் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள குழந்தை இங்க வந்து ஆகணும். அது வரைக்கும் இந்த மசால் தோசை. மசால் சேலை இல்லையா, மசால் தோசை. சாரி முடியாது சார். இருந்தாலும் 2 பேரும் ஒண்ணாவே 2 பேரும் போறதுக்கு இது என்ன ஹனிமூன் நினைச்சீங்களா? பிரச்சனை இல்ல சார். சார் இவளை எப்படி ஒப்படைக்கிறோனோ அப்படியே திரும்ப தரணும். ஷேப் மட்டும் மாத்திராதீங்க. ஐயே, உன்னை நினைச்சவே காமெடியா இருக்கியா? ஆல் இன் மை பிரதர்ஸ். நீங்க தைரியமா போங்க. இந்த ஆம்பளைங்களுக்கே கொஞ்சம் பயந்தா இல்ல சார்? குண்டா நீ கிளம்பு. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? போறேன் சார். நான் ராத்திரி எப்பாவது வெளியே போனா
முத்தம் கொடுத்துட்டு போவேன். அதெல்லாம் கொடுக்கட்டுமா சார்? இங்கிலீஷ் கிஸ் கொடுத்து தொலை. டார்லிங் கம் ஆன். ஐயோ பாக்குறாரு. கொஞ்சம் திரும்புங்க சார். மறவா தானே கொடுக்க முடியும். அந்த பக்கம் திரும்புங்க. திரும்புடா. என்னய்யா ஒரு சத்தமும் வரல? இங்கிலீஷ் கிஸுக்கு சத்தம்லாம் வராது சார், தமிழ் புத்தத்துக்கு தான் வரும். அப்படி என்னையா அது இன்னுமா முடியல? இது ஒரு மெகா சீரியல் நினைக்கிறேன் சார். முடிச்சுதான் பாருங்க சார். குறுகுறுன்னு பார்க்காதயா, அதுவும் ஒரு ஃபேமிலியா? அவங்கள காணோம். என்ன ஓடிட்டாங்களா? ஆமா. எங்கடா போய் தொலைஞ்சாங்க? ஐயோ, தெரியலையே. டேய் திரும்பிக்காதீங்க, வாங்கடா என் பின்னாடி வாங்க, அவனை பிடிக்கணும். என் பொண்ணை காப்பாத்தினவனுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அந்த கடவுளே என்னை மன்னிக்க மாட்டாரு. அது இல்லாம இனி உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ரகசியமான ஒரு இடத்த உனக்கு தரேன், கவலைப்படாத. நாளைக்கு நைட் எல்லாரையும் அனுப்பி விட்டுருவேன். எஸ் பாஸ். பாஸ், அந்த டெரஸும் ஆல்பர்ட்டும் 4-5 பேரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க, அது என்னாச்சு? ஆமா, உங்க எல்லாருக்கும் என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம். அந்த குட்டி பையில இது வரைக்கும் காணுமா? காணுமா? என்னுடைய சந்தேகம் என்னன்னா, அவன் அனாத ஆசிரமத்துல இருந்து யாரோ வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவனுக்கு அப்பா அம்மா இருக்கிற விஷயத்தை எதுக்கு நம்ம கிட்ட மறைச்சான்னு எனக்கு புரியவே இல்லை. அதுல ஏதாவது விஷயம் இருக்கும். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ரொம்ப அறிவாளியானவன். தலைவரே, கண்ணை குருடாக்கி கை காலை உடைச்சி பிள்ளைங்களை பிச்சை எடுக்க வைக்கிற ஒரு கூட்டம் சிட்டிக்குள்ள வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். டேய், அந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நமக்கு எல்லாரும் காலி. நீங்க அந்த பையனை கூட்டிட்டு வரும்போதே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. வேணான்னு சொல்லலாம் தான் பார்த்தேன். இப்ப அனுபவிங்க. டேய், இப்படியே பேசி பேசி என்ன குழியில தள்ளிடுவீங்க போலடா. கொஞ்சம் கம்முன்னு இருக்கடா, நாம அவனை தேடலாம். இவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கு சிட்டில, இத்தனையோண்டு பையனை நீங்க எங்கன்னு போய் தடுவீங்க? நாம ஒண்ணு பண்ணலாம், டிவில நியூஸ் கொடுக்கலாமா? அட, அது ஒண்ணு வேண்டாம், அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும். அங்க இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமா தின்ன காசெல்லாம் பத்தாதுப்பா. ஐடியா. பஞ்சர் ஓட்டர் போற சாக்குல நாம தேடலாம். எங்கடா போயிருந்த? 25 பசங்களை இன்னைக்குள்ள பாம்பே நம்ம அனுப்பி ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த 25 பசங்கள்ல நான் தேடுற பையன் இருக்கானா? நான் கொஞ்சம் தேடிக்கிறேன். நான் ஒரு டிடெக்டிவ், ஒரு சின்ன பையனை தேடி வந்தேன். சச்சின், சச்சின், சச்சின். நீ சச்சின் இல்லையே. சச்சின், அடையப்பா சச்சினே, நீ சச்சினா? இல்ல. ஐயோ, சச்சின், சச்சினே. விடுறவன. டேய், கண்டுபிடிச்சாதானங்க பிடிக்க முடியும். என்ன எங்க பிடிக்கிறீங்க? பிடிச்சாச்சு, அடிடவன. ஐயோ, என்ன எதுக்கு அடிக்கிறீங்க? இப்படி நல்லா இருக்கா? என்ன அடி அடிக்க? ஒரு நிமிஷம் அப்படி உள்ள போங்களேன். ஐயா, உங்களை வேணாயா, விட்டுறியா? இதுவும் வேணாம், விட்டுரு. நல்லா இருக்குது, ஆனா இது நல்லா இல்ல. அம்மா,
சச்சின் சச்சின் மிஸ்ஸஸ் இந்து மேனன். ஆமா, யார் பேசுறீங்க? சாரி, இப்போ நான் யாருங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்களோட பையன் சச்சின் என்கிட்ட தான் இருக்கான். என்னது? யார் நீங்க? அதை நேரம் வரும்போது சொல்றேன். பையனை கொடுக்குறேன், ஆனா நீங்க என்ன தருவீங்கன்னு எனக்கு தெரியணும். நீங்க எத்தனை லட்சம் ரூபாய் கேட்டாலும் கொடுக்குறேன். எனக்கு என் பையன் கிடைச்சா போதும். நான் திரும்ப கூப்பிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு தருவார்னு எனக்கு தெரியணும். எஸ் ராஜீவ், நீங்க தேடிட்டு இருக்க உங்களோட பையன் எங்க கிட்ட தான் இருக்கான். ஆனா அவனை திருப்பி அனுப்பணும்னா எனக்கு சில நிபந்தனைலாம் இருக்கு. நீங்க யாரு? எங்க இருந்து பேசுறீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல நீங்க எங்க கண்டிஷனுக்கு ஒத்துப்பீங்களான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களோட எந்த கண்டிஷன் இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். பையன் திருப்பி கிடைச்சிட்டான்னா நீங்க என்ன தருவீங்க எங்களுக்கு? நீங்க என்ன கேட்டாலும் தரேன். என் பையன் எனக்கு கிடைச்சா மட்டும் போதும். அப்படின்னா நாளை காலையில 10 மணிக்கு முப்பாலத்துக்கிட்ட இருக்க குடவுனு கிட்ட வந்துருங்க. என்னை கூட்டிட்டு போக அவங்க வருத்தம். அவங்க பாசத்தோட வராங்களா? செத்துடலாண்டா வீட்டை விட்டு ஓடி வந்தேன். ரத்தத்தோட ரோட்ல இருந்த என்னைய ஆசிரமத்தில் சேர்த்து விட ஒருத்தர் இருந்தாரு. சாக கூட விடல. உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? நல்ல வீடு, நல்ல ஸ்கூலு, வேலைக்கு நல்ல சோறு, வேற என்ன வேணும்? இதெல்லாம் இல்லாம உலகத்துல எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்பாக்கோ அம்மாக்கோ டெய்லி சண்டை. அதை பார்த்து பார்த்து வெறுத்து போயிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அம்மா அப்பா கையை பிடிச்சி ஒரு நாளாச்சும் ஸ்கூலுக்கு போனோன்னு நானும் ஆசைப்படுவேல. ஹோம்ஒர்க் செய்யாத போது அம்மா அடிக்கும் போது அப்பா என்னை கூப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் நான் எதிர்பார்ப்பேன். சண்டை போட்டு அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா பின்னாடியும் அம்மா பின்னாடியும் நான் தான் சுத்திட்டு இருந்தேன். கோர்ட்டில் உனக்கு யாரு பிடிக்கும், யார் கூட போக போறேன்னு ஜட்ஜ் அங்கிள் கேட்டப்போ நான் என்ன சொல்லுவேன் அங்கிள்? இந்த கோர்ட்டில் சொன்ன மாதிரி அம்மா ஒரு வீட்டில் அப்பாவை எப்போ பாரு தப்பு சொல்லுவாங்க. எப்பயாச்சும் அம்மாவுக்கு நான் அப்பா கிட்ட பேசுறது தெரிஞ்சா அது போடும்.
சரிதான், பணமும் வசதியும் விட அன்பும் பாசமும் தாண்டா குழந்தைங்களுக்கு தேவை. அதுதான் உனக்கு கிடைக்கல. நீ ஏன் கவலைப்படுற? உன் மேலதான் தாத்தா எவ்வளவு பாசம் வச்சிருக்காருல. தாத்தாவுக்கு அவரோட வேலையை பார்க்கறதுக்கே டைம் இல்ல. இதுல என்ன எப்படி சந்தோஷமா இருந்தது எல்லாம் உங்க கூட இருந்தப்படா. உனக்கு என் மேல பாசம் இருக்கா? உனக்கு பாசம் இருக்குன்னா அம்மா அப்பா இல்லைன்னு எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன? டேய், அத சொல்ல எனக்கு வருத்தமா இருக்கு. ஐயோ, அழாதடா தம்பி, அழாத. தூங்கி எந்திரிச்சுன்னா உன் கஷ்டம் எல்லாம் போயிடும்டா. எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா அங்கிள்? ஓ சொல்றேனே, ஒரு வேதாளத்தோட கதை சொல்லட்டுமா? உங்க கதையா? அச்சி டேய், விக்ரமாதித்தனோட கதை சொல்ல வந்தடா. சேட்டடா உனக்கு. வந்துட்டீங்களா? பையன் மேல பாசம் இருக்கிற அப்பா அம்மான்னு தெரியுது. என் பையன் எங்க? சத்தம் போடாதீங்க ராஜீவ் சார். எதா இருந்தாலும் அதோட வழிமுறையெல்லாம் பின்பற்றணும்ல. உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன். ஓஹோ, நீங்க எப்படி கொண்டு வந்திருக்கேன்? தயவு செஞ்சு என் பையன் எனக்கு வேணும். நீங்க 2 பேரும் எவ்வளவு லட்சம் கொடுக்குறீங்கன்னு கணக்கு போட்டு பையனை 2ஆ வெட்டி உங்களுக்கு கொடுக்கட்டுமா? என்ன சம்மதம் தானே? இதெல்லாம் கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் நடுவுல வந்த எனக்கு எந்த உரிமையும் இல்லை, எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆனா அவசியம் இருக்கிற ஒரு ஆள் இருக்கு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு சச்சினை தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற அந்த ஆள். அப்பா, சச்சினை கஸ்டடியில வச்சு ஒரு கடத்தல்கார மாதிரி உங்களுக்கு கால் பண்ண. அப்புறம் ஒரு பழைய வழியை கண்டுபிடிச்சு பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க வர சொன்னேன். எதுக்குப்பா இப்படி என்கிட்ட வேஷம் போட்டீங்க? இதுதானே உன்னோட கேள்வி? வேஷத்தை நானா போடல, போட வச்சது நீங்க தான். அப்பா, விட்டு கொடுத்து ஒரு சிரிப்புல சரி பண்ண வேண்டிய விஷயத்த கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் பெரிய பிரச்சனை பட்டிக்கினீங்க. யாரும் யாருக்கும் அடிமை இல்லைங்கிற ஈகோ கிளாஷ் வேற. உன்னை விட நான் தான் பெரியவங்கிற சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டு வாழ்ந்தது நீங்க 2 பேரும் தானே. அதுக்கு நடுவுல சொந்த பையனே 2 பேரும் மறந்து போயிட்டீங்கல்ல. மகனுக்காக எல்லாத்தையுமே கொடுக்க தயாரான முதல்ல நீங்க பண்ண வேண்டியது உங்க மனசுல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் ஈகோவை தூக்கி போடுங்க. அவன் மேல நீங்க உண்மையாலுமே பாசம் வச்சிருக்கீங்கன்னா அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி, அவன் மனசு ஒத்து போற மாதிரி பாசம் வைக்கணும். அதை விட்டுட்டு பையன் மேல இருக்கிற உரிமையை சொல்லிக்கிட்டு மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்க போறீங்கன்னா இல்ல, உங்களோட பையன் வெறுப்பான். இனி தீர்மானம் எடுக்க வேண்டியது கோர்ட் இல்ல, நீங்களோ நானோ இல்ல. கண்ணா, சச்சின், கண்ணா, நீ யாரு கூட போறேன்னு சொல்லு. கண்ணா, எனக்கு அம்மாவும் அப்பாவும் வேணும். கேட்டீங்களா? இந்த குழந்தை மனசு ஆசைப்படுறது அதத்தான். ஓ,
கஷ்டப்பட்டு 7 மலை 7 கடல் கடந்து உங்க பையனை நான் கூட்டிட்டு வந்துட்டேங்க. பாருங்க பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. பாருங்க 2 பேர் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கு. அந்த சாக்லேட் குட்டி இவன் தான். இந்த சாக்லேட் யாரா? இது டூப்ளிகேட், இவன் தான் ஒரிஜினல். நீ எடுத்துட்டு போ. மூஞ்சில குத்து. வாடா, உனக்கு வேற அப்பம் வாங்கி தரேன் வா.